இது தேர்ச்சி 11 பிள்ளை. தேர்ச்சி 11 அல்லது இப்போ தேர்ச்சி 11 அழகு 11 12வது அழகு அது ஒரு 2 பக்கம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 11வது அழகு பிள்ளை உங்களுடைய பகுதி 1க்கு இப்ப நாங்க மொத்தமா சென்மதி நிலுவை நாணய மாற்று வரைக்கும் பிள்ளைகள் 42 MCQ படிச்சாச்சு. அப்போ இன்னும் படிக்கிறதுக்கு எத்தனை MCQ சொல்லுங்க? 8. அதுல பெரும்பாலும் இந்த 49 50 அது சிலபஸை தாண்டியும் பொதுவான விஷயங்களோட அந்த கேள்வி இருக்கும். அப்ப பெரும்பாலும் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சா மார்க் பண்ணிடுங்க, இல்லைனாலும் நீங்க மார்க் பண்ணுங்க. ஏதாச்சும் வேற வழி இல்லையே போ. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பெரும்பாலும் அது ஜென்ரலா வரக்கூடிய ஒரு வினா தானே. ஓரளவுக்கு உங்களுக்கு சில நாலேஜ் வந்து நீங்க செஞ்சுக்கலாம். எத்தனையாவது எம்சிக்கு சொல்றேன்? 49 50. சில 49 இதோட சம்மந்தப்படுத்தி போடுவாங்க. அப்ப இதுக்கு பிறகு வரப்போற 43 44 45 46 47 48 ஷுவர் பண்ணி சொல்லுவேன், சிலபஸ்ல தான் வரும், இந்த டியூட்டர் தான் வரும். இதை தாண்டி அங்க வரப்போறது இல்லை. அப்ப சரியா நீங்க இதை படிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை எம்சிக்கும்? 6 எம்சிக்கும் இலகுவா சரி எடுக்கக்கூடிய பகுதி. சரத்தின 6 எம்சிக்கும் சரி எடுக்கக்கூடிய பகுதி. ஆராய்ச்சி ஓகே, அதை விலையை கொடுக்க. அப்ப முக்கியமா சின்ன அழகுதான், ஆனா எம்சிக்கு கரெக்ட் தேவை. அப்ப நீங்க பகுதி 2ல 9வது வினாலும் வரும். பகுதி 2 9வது வினாக்குள்ள வரும். பகுதி 2 நம்ம முடிவு பண்ணிருக்க எதாவது செய்ய போறோம்னு சொல்லி சரத்தின ஓகே, நீங்க இந்த அளவு செய்யறதுனாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் எழுத வரும், எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் எழுத வரும். அதை விட நம்ம பகுதி 1 ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு போனீங்கன்னா ஓகே. ஓகே, எனக்கு ஒரு 4 நாள் இல்லைன்னா ஒரு 5 நாள் நான் கூட முடிச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு செவ்வாய் புதன் தேவைப்பட்ட வியாழன் அதோட முடிப்போம். இந்த 5 நாள் மட்டும் தொடர்ந்து வந்து கொடுங்க. இந்த 6 MCQ என்ன செய்யலாம்? ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இருக்கும் சார், இதான் சப்ஜெக்ட் அறிமுகம். இதுக்குள்ள உள்ள விஷயம் பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் ஒரு சமரி மாதிரி. நாம இதுவரைக்கும் படிச்ச அலைகள்ல ஒரு சமரி, அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் படிப்போம். இப்ப நாங்க பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி அதெல்லாம் கேள்விப்பட்ட வார்த்தைகள் தானே. அப்போ இதுவரைக்கும் படிச்ச அலகுகள்ல சமரியோட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்கும்போது அலகு 11 பொருளாதார வளர்ச்சியை பொருளாதார அபிவிருத்தி பொழுது எக்கனாமிக் growth and economic development. அதோட அலகு 12 சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையின் செயற்பாடு. 1948க்கு பிறகு இலங்கையின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சு கொண்டு வர வேண்டும் தான் இங்க இருக்கு. ஓகேயா? சரியா பிள்ளைங்க போ. அப்ப எடுத்துக்கொள்ளுங்க. தேர்ச்சி 11.1 எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பார்ப்போம். கொஞ்சம் குயிக் அப்படின்னா தேவையான விஷயங்கள் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து படிப்போம். சில விஷயங்கள் ரொம்பவே அதிகம் இல்லைன்னா அது பெருசா அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னா நம்ம குயிக்கா போயிடும். ஓகே, நம்ம இதை நம்ம செலக்ட் பண்ண போற எங்க பகுதி 1. சரி, எடுங்கம்மா. இப்போ 11.1 பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன? எக்கனாமிக் growth என்று சொல்றது. பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றது பொருளாதாரத்துல வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லும் போது பிள்ளைகள் பொருளாதார வளர்ச்சியா எக்கனாமிக் growth என்று சொல்றது பிள்ளைகள். இப்ப 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டுகளெல்லாம் பிள்ளைகள் இலங்கை பொருளாதாரம் 5% வளர்ச்சியை பதிவு செய்திருக்கு. 5% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. 24 5%, 25 5%. அது மதிப்பிடப்பட்ட தகவல் தானே. 5% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு பிள்ளை. அப்ப அண்மையாண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை வீதம் சொல்லுவோம்? 5% பொருளாதார வளர்ச்சி. அது என்னமா பொருளாதார வளர்ச்சி என்ன? பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றது பிள்ளை எக்கனாமிக் growth என்று சொல்றது
நாடொன்றின் நாடொன்றின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு நாட்டின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ரியல் ஜிடிபி. ஞாபகம் நாங்க தேசிய கணக்குல படிச்சிருக்கோம். மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு நாட்டின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற ஒரு என்ன செயற்பாடு, நீண்ட கால செயற்பாடு நம்ம சொல்லுவோம். என்ன? பொருளாதார வளர்ச்சி. என்னடா பொருளாதார வளர்ச்சி என்றா, நாடொன்றி மொத்த உள்நாட்டு உற்பத்தியா மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி நீண்ட காலத்துக்கு அதிகரிக்கின்ற ஒரு தொடர்ச்சியான செயல். இது அப்புறம் இன்னொரு விளக்கம் சொல்றோம், கோட்பாட்டு ரீதியா. உண்மையிலே பொருளாதார வளர்ச்சியை கணிப்பாங்க ஒரு நாட்டின் மெய்யான ஜிடிபியை வச்சுக்கொண்டு. போன வருஷத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, இந்த வருஷத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அது பொருளாதார வளர்ச்சின்னு கணிக்கிறது. அப்ப இது உண்மையிலே இந்த வரைவிலக்கணம் என்பது பொருளாதார வளர்ச்சியை கணிப்பு ரீதியா சொல்லிக்க. முன்னைய ஆண்டோட ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்த மெய் ஜிடிபி எவ்வளவு கூடி இருக்கு. அதே நாங்க பொருளாதார வளர்ச்சிய கோட்பாட்டு ரீதியா சொல்லுவோம். ஒரு நாட்டின் உற்பத்தி இயலளவு, ஒரு நாட்டின் உற்பத்தி இயலளவு அல்ல சொல்லுவாங்க சாத்தியவள உற்பத்தி. உற்பத்தி இயலளவுக்கு பேர் என்னமா, சாத்தியவள உற்பத்தி அதிகரிக்கும் ஓர் செயற்பாடு பொருளாதார வளர்ச்சி. பாருங்க, சாத்தியவள உற்பத்தி என்ன, இப்ப நாங்க பிபிசில படிச்சிருப்போமே, இது y அச்சு x அச்சு. இப்ப இதுதான் உற்பத்தி சாத்திய வலை. அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலை எங்க நோக்கி நகரேக்க, வலப்புறம் நோக்கி நகருதுன்னா அத்தனை பொருளாதார வளர்ச்சி. அப்ப இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாட்டின் உற்பத்தி இயலளவு, அந்த நாட்டின் அடையக்கூடிய வெளியீட்டு மட்டும் ஒரு அதிகரிப்புன்னு வருதுன்னா, அந்த சாத்தியவள வெளியீடாற்றல் அதிகரிப்புன்னு வருதுன்னா அது என்ன வேணும் காணும், பொருளாதார வளர்ச்சி. இது கணிக்க இயலாது. இது என்ன செய்யலாது, கணிக்க இயலாது. இது ஒரு தியரியா சொல்றது, ஒரு கோட்பாட்டு ரீதியாக. அப்ப பொருளாதார வளர்ச்சியை நம்ம ரெண்டு விதமா சொல்றோம். ஒன்று கணிப்பின் அடிப்படையில், இன்னொன்னு கோட்பாட்டு ரீதியாக. அப்ப எப்படி நாம பொருளாதார வளர்ச்சியை கணிப்புன்னு கேட்டா, ஒரு நாட்டின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டு வர. முன்னைய ஆண்டோட ஒப்பிடும் போது இந்த ஆண்டின் மெய்யான ஜிடிபி எவ்வளவு கூடி இருக்கு, அது பொருளாதார வளர்ச்சி. மேபி முன்னைய ஆண்டோட ஒப்பிடும் போது இந்த ஆண்டின் மெய் உற்பத்தி என்ன இருக்கு, குறைஞ்சிருக்குண்டா, அது பொருளாதார வளர்ச்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சியா. நாங்க பொருளாதார வளர்ச்சியை கோட்பாட்டு ரீதியா விளக்கம் எவ்வாறுன்னு சொன்னா, ஒரு நாடொன்றின் சாத்தியவள வெளியீடாற்றல், வேற பேர் சொல்லுவோம் உற்பத்தி இயலளவு என்ன செஞ்சு கொண்டு போறது, அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடு நான் சொல்லப்படுவது பொருளாதார வளர்ச்சி. அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது உண்மையிலே ஒரு நாட்டின் சாத்தியமான உற்பத்தி நீண்ட காலத்துக்கு அதிகரிச்சு கொண்டு போறது. இப்போ 1950ஆம் ஆண்டு இலங்கையின் சாத்திய உற்பத்தியும் 2026 இலங்கையின் சாத்திய உற்பத்தி ஒன்னா வேறையா? வேறு தானே. இன்னைக்கு ஏகப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு இலங்கை சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபடுறாங்க. அப்ப இருந்த சாத்திய உற்பத்தியும் இப்போ உள்ள சாத்திய உற்பத்தி என்ன கிடையாது, ஒன்று கிடையாது. அதான் வளர்ச்சி என்று சொல்றது. இந்த பொருளாதார வளர்ச்சியின் போது ஒரு நாட்டின் சாத்தியவள உற்பத்தி நீண்ட காலத்துக்கு என்ன செஞ்சு கொண்டு போகும், அதிகரிச்சு கொண்டு போகும். இந்த பொருளாதார வளர்ச்சியை நாம ரெண்டு முறைகள்ல முன்வைக்கலாம். இந்த பொருளாதார வளர்ச்சியை நாம ரெண்டு முறைகள்ல முன்வைக்கலாம். ஒரு பொருளாதார வளர்ச்சியை நம்ம ரெண்டு முறைகள்ல முன்வைப்போம். ஒரு முறை ஒரு நாட்டின் உற்பத்தி சாத்திய வலை எங்களை நகர்வதன் மூலம் வலது புறம் நகர்வதன் மூலம். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்துக்கணும், பொருளாதார வளர்ச்சி எப்படி நாங்க பிபிசில காட்டுவோம், உற்பத்தி சாத்திய வலைய எங்கால நகர்த்தி வலப்புற நகர். பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச உற்பத்தி சாத்திய வலை எங்கால நகரும், வலதுபுறம் நோக்கி நகரும். அப்ப ஒன்று உற்பத்தி இயல்தகு வலையை வலப்புறம் நகர்த்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி காட்டலாம்.
இது நாங்க ஆல்ரெடி படிச்சோம். இரண்டாவது முறை ஒரு நாட்டின் மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் அடிப்படையில் காட்டும். மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் அடிப்படையில் எப்படி காட்டும் பிள்ளைகள்? மொத்த நிரம்பல் வலை, மொத்த நிரம்பல் வலையோ மொத்த நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வது. ஈஸியா புரிஞ்சுக்கிறாரு. மொத்த நிரம்பல் கோடு என்ன? மொத்த நிரம்பல் என்ன? ஒரு நாட்டில் உள்ள வளங்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய இயல் ஆற்றல். அப்போ ஒரு நாட்டில் உள்ள வளங்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய இயலுமை கூடுதுன்னா அப்ப அது நம்ம பொருளாதார வளர்ச்சி. வளர்ச்சின்ற கான்செப்ட் என்னன்னா, நீங்க என்னைய பார்த்து கேட்கலாம், சார் நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா, எப்படி உங்களோட கிரௌத் எப்படி இருக்கு? ஒரு பாடசாலையின் வளர்ச்சி எப்படி தீர்மானிப்பாங்க? ரிசல்ட்ஸ் வச்சுக்கிட்டு தானே. போன வருஷம் எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனாங்க, இந்த வருஷம் எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனாங்க, அதான் வளர்ச்சி. அப்ப இந்த வருஷம் எப்படி கேட்டா அது மாணவர்களோட ரிசல்ட்டை பொறுத்து, அவங்க எவ்வளவு நேரம் படிக்கிறாங்கன்ற பொறுத்து அந்த வளர்ச்சியை தீர்மானிக்கலாம். அப்போ ஒரு நாடு அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விளக்குவதற்கு 2 முறைகளை பயன்படுத்தலாம். ஒன்று, ஒரு நாட்டின் எண்ணத்தினூடாக உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சி காட்டுவோம். எப்படி உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி வளர்ச்சி காட்டுனாங்க? ஒண்ணு, உற்பத்தி சாத்திய வலையை வலப்புற நகர்த்தி உற்பத்தி சாத்திய வலையை. அடுத்து இரண்டாவது, மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் அடிப்படையில மொத்த நிரம்பல் கூட வலது புறநகர். நாங்க இதற்கு பார்த்துட்டு இங்க வருது. சரி, முதல் விலை கொள்ளுங்க. என்னமா பொருளாதார வளர்ச்சி என்ன அன்பிதான் போட்டுருக்கு? அண்மை ஆண்டு 2024, 25 இலங்கை எத்தனை வீத பொருளாதார வளர்ச்சி? 5 வீத பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்திருக்கான். சரி, பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லும் போது ஒரு நாட்டின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக நீண்ட காலத்தில் அதிகரித்து சென்றால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பொருளாதார வளர்ச்சி. ஒரு நாடொன்றி சாத்தியவள உற்பத்தி அல்லது உற்பத்தி இயலளவு தொடர்ச்சியாக என்ன செஞ்சு கொண்டு போன அதிகரிச்சு கொண்டு போனா அது பொருளாதார வளர்ச்சி. அல்லது இப்படி சொல்லுவாங்க, ஒரு நாட்டின் மெய்யான உற்பத்தி நீண்ட காலத்துக்கு விரிவடைந்து கொண்டு போகுது. ஒரு நாட்டின் மெய்யான உற்பத்தி நீண்ட காலத்துக்கு விரிவடைந்து கொண்டு போனால் அது பொருளாதார வளர்ச்சியாக நம்ம என்ன ஏன் எங்க பாருங்க போவோம். வாசிக்கப்போ பொருளாதார வளர்ச்சி வரைவிலக்கணம் பாருங்களேன். இது நாடொன்றி மெய்ரீதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மெய்ரீதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாடொன்றி மெய்ரீதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரியல் ஜிடிபி தொடர்ச்சியாக அதிகரிப்பது பொருளாதார வளர்ச்சியாக கருதப்படும். மெய்ரீதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக அதிகரிப்பது பொருளாதார வளர்ச்சியாக கருதப்படும். சும்மா நான் டேஷன் போட்டு எழுதி கொடுப்போம். பொருளாதார வளர்ச்சியை கணிப்பதற்கு இந்த வரைவிலக்கணம் பொருளாதார வளர்ச்சி கணிப்பது, பொருளாதார வளர்ச்சியை கணிப்பதற்கு பொருளாதார வளர்ச்சியை கணிப்பதற்கு நாம் இந்த வரைவிலக்கணம் யூஸ் பண்ணிப்போம். அப்படியே பாருங்க, அதை கோட்பாட்டு ரீதியா சொல்லிக்க. கோட்பாட்டு ரீதியாக பொருளாதார வளர்ச்சி என்பது பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி இயலளவு அல்லது குறிச்சுக்கொள்ளுங்க சாத்தியவள உற்பத்தி விரிவடைதல் ஆகும். பொருட்கள் சேவைகள உற்பத்தி இயலளவுகளை ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அல்லது சாத்தியவள உற்பத்தி விரிவடைதல். பொருளாதார வளர்ச்சியின் போது பொருளாதாரத்தின் மெய் உற்பத்தி நீண்ட கால அடிப்படையில் விரிவடைப்பதா? மெய் உற்பத்தி என்ன? ரியல் ஜிடிபி. அதில் படிக்கணுமோ மெய் உற்பத்தி நீண்ட கால அடிப்படையில் விரிவடை.
சரி, நிவாரண பிள்ளை. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வருமாறு 2 இடங்களில் அதை விட்டுக் கொண்டார். மேல பொருளாதார வளர்ச்சிக்கு பக்கத்துல 2024 2025 ஒரு பக்கம் தான் பார்க்கணும். அப்ப குறிச்சு கொள்ளுங்க பார்ப்பதில்ல இடைவெளி நிரப்பும். ஒன்று பாருங்க, உற்பத்தி இயங்கவும் வழி வலது புறம் நகர்வது பாருங்க. அப்ப உற்பத்தி இயங்கவும் வழி வலப்புற நகர்தல் சொன்னா எப்படி வரும்? இப்போ 2 அச்சுகள் போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று y அச்சு, x அச்சு. y அச்சு, x அச்சு. அப்ப உற்பத்தி வலப்புற நகர்தல் இது ஆரம்ப வழங்கி பிபிசி 1. பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சா பிபிசி வலப்புறம் உள்ள நகர்வடையும். வலப்புறம் என்றா பிபிசி 1 என்னவாக பிபிசி 2 இப்படி வலப்புறம் நோக்கி நகர்வடையும். பிபிசி 2 சரியா? காட்டிக் கொடுங்க, காட்டிக் கொடுங்க. அப்ப உற்பத்தி இயந்தக வலையை வலதுபுறம் நகர்த்துவதன் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை காட்டலாம். பிள்ளை உற்பத்தி இயல்தக வலை பிபிசி 1 உற்பத்தி இயல்தக வலை பிபிசி 1 பிபிசி 2 வலதுபுறம் நகர்வதன் உள்ளாக பொருளாதார வளர்ச்சி வெளிப்படுத்தப்படும். பொருளாதார வளர்ச்சி வெளிப்படுத்தப்படும். பிபிசி 1 பிபிசி 2 வலப்புறம் நகர்வதன் ஊடாக பொருளாதார வளர்ச்சி வெளிப்படுத்தப்படும். அது 2வது வகுப்பில் இந்த மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் அடிப்படையில் மொத்த நிரம்பல் கோட்டை வலப்புறம் நகர்த்துறோம். ஒரு நாட்டின் மொத்த நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்த்தப்படுகிறது. மொத்த நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்வதன் ஊடாக என்பது டெக்னிக்கல் சப்ளை கவனிக்கணுமோ அச்சுகள் பார்த்து கொள்ளுங்க. நீங்க எப்பவுமே மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் கோடுக்கு இறைக்க நிலை சுத்தச்சு காட்டணும். விலை மட்டம்
விலை மட்டும் கிடையத்துல காட்டுமா வெளியீடு, கிடையத்துல காட்டுங்க வெளியீடு. இப்ப மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் வலைகளை பயன்படுத்தி எவ்வாறு பொருளாதார வளர்ச்சி நம்ம காட்டுறது. சரி, மொத்த நிரம்பல் என்பது இப்ப இந்த இடத்துல மொத்த நிரம்பல் கோடு என்று சொல்றது நல்லா கவனிச்சுக்கணும். நீண்ட கால மொத்த நிரம்பல், ஒரு நீண்ட கால மொத்த நிரம்பல் என்பது பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதா நீண்ட காலம், பல குறுங்காலங்களை உள்ளடக்கியதா நீண்ட காலம். அப்ப அந்த கோடு எப்படி வரும்டா, அந்த கோடு இந்த மாதிரி ஷேப்ல தான் வரும். இப்படி வரும், இப்படி வந்து பூச்சி தவிக்கிறது பட் இப்படி இருக்கிறது. அப்போ இந்த மொத்த நிரம்பல் கோடு தொலைப்புற நகர்வது அப்படியே ஆரம்பிங்க, எப்படியே வந்து இப்படி வந்தா அதான் இப்படி காட்டும். மொத்த நிரம்பல் கோடு வலப்புற நகர்வதன் ஊடாக ஏஎஸ் ஏஎஸ் AS1 எனும் மொத்த நிரம்பல் வலை AS2 ஆக ரொம்ப வளர்ச்சிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அது மாற்றம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு பிறகு உற்பத்தி அதிகரிக்க இயலாது. மொத்த நிரம்பல் வலை AS1 இலிருந்து மொத்த நிரம்பல் வலை AS1 இலிருந்து AS2 ஆக வலதுபுறம் AS1 இலிருந்து AS2 ஆக வலதுபுறம் நகர்வதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை வெளிப்படுத்தலாம். சரி, நீ வாங்க. அது கீழே பாருங்களே, நான் ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்கேன். நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி மற்றும் குறுங்கால பொருளாதார வளர்ச்சி வேறுபாடு. அந்த இடத்துல அப்படியே ரெண்டா பிடிச்சு கொடுக்கிறோம். நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி, குறுங்கால பொருளாதார வளர்ச்சி. இப்போ நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி, குறுங்கால பொருளாதார வளர்ச்சி. இப்ப லாங் டேர்ம் லாங் ரன் எக்கனாமிக் growth. அடுத்தது ஷார்ட் எக்கனாமிக் growth.
பொதுவா பிள்ளைகள் நாங்க பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றது, பொதுவா பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றது குறுங்கால். சரி, நீங்க படைப்புல அப்ப பொருளாதார வளர்ச்சி என்று நாங்க பொதுவா சொல்லிக்க அது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியை தான் நாங்க பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றது. உண்மையிலே எக்கனாமிக் கிரௌத் என்றா ஒரு நாட்டின் மெய்யான உற்பத்தி ஒரு தசாப்தத்துக்கு மேல அதிகரிச்சு கொண்டு வந்திருக்கும். ஒரு தசாப்தம்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்குள்ள 10 வருஷ கால பொதுக்கி. அவன் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி என்பதுதான் பொருளாதார வளர்ச்சி. அவன் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியின் போது அந்த நாட்டின் சாத்தியவள உற்பத்தி இயலளவு, அந்த நாட்டின் சாத்தியவள உற்பத்தி இயலளவு என்ன செய்யப்பட அதிகரிக்க பிபிசி பிபிசி 1 என்னவாக பிபிசி 2 ஆக எங்க நோக்கி நகரும்? வலப்புற நோக்கி நகரும். இதான் நம்ம சொல்லுவோம் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி. அப்ப நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி தான் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றோம். ஒரு நாட்டின் சாத்தியவள வெளியீடாற்றல் அதிகரிச்சு கொண்டு போறது. குறுங்கால பொருளாதார வளர்ச்சி என்ன பிள்ளை? இந்த குறுங்கால பொருளாதார வளர்ச்சி சில வேளை உண்மை வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. கவனிக்கணும், உண்மை வளர்ச்சி. இந்த குறுங்கால பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா உண்மை பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றது. இது பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இந்த கதை இந்த உண்மை பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னா இதே மாதிரி வையச்சு எச்சரிக்கை காட்டிக் கொள்ளுங்க. உண்மை பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றது ஒரு பொருளாதாரத்துல உண்மை பொருளாதார வளர்ச்சின்ற கான்செப்ட் பிள்ளைகள் இந்த பொருளாதார மீட்சின்னு ஒண்ணு தெரியுமா? பொருளாதார மீட்சியை குறிக்கிற விஷயம். அப்ப பொருளாதார மீட்சி என்பது ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? பயன்படுத்தாத வளங்கள் பயன்படுத்தும் போது, திறமையற்று பயன்படுத்திய வளங்கள் திறமையாக பயன்படுத்தும் போது நம்ம பொருளாதார மீட்சி வரும். அவ அதன் போது எல்லைக்கு உட்புறமுள்ள உற்பத்தி புள்ளி எதை நோக்கி நகரும்? எல்லையை நோக்கி நகரும். இதுதான் குறுங்கால பொருளாதார வளர்ச்சி. அவ நீண்ட கால பொருளாதார வளர்ச்சின்றதுதான் பொருளாதார வளர்ச்சி. அப்ப அதன் போது உற்பத்தி எல்லக வலை எங்களை நோக்கி நகரும்? வலப்புறம் நோக்கி நகரும். குறுங்கால பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார மீட்சியை குறிக்கும். அப்ப எப்படி வரும் குறுங்கால பொருளாதார வளர்ச்சி? பயன்படுத்தாத வளங்கள் பயன்படுத்தக்கு, திறமையற்று பயன்படுத்திய வளங்கள் திறமையாக பயன்படுத்தும் போதுதான் குறுங்கால பொருளாதார வளர்ச்சி வரும். அதன் போது எல்லைக்கு உட்புறமுள்ள உற்பத்தி புள்ளி எதை நோக்கி நகரும்? எல்லையை நோக்கி நகரும். விளங்கிக்கொள்ளுங்க. அப்போ வரவிலக்கணம் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி என்பது நாடொன்றில் சாத்தியவள வெளியீடாற்றல் அதிகரிக்கும் செயல்முறை. குறுங்கால பொருளாதார வளர்ச்சி என்பது பிள்ளைகள் ஒரு நாட்டின் உண்மை வெளியீடு கூடுது. அதன் அர்த்தம் பயன்படுத்தாத வளம் என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுறது என்பது அர்த்தம். இப்ப நம்ம தேர்ச்சி 1ல உற்பத்தி சாத்திய வளம் இது ரெண்டே காட்டுதுன்னு எப்படி காட்டுவீங்க பாருங்க. சாத்திய உற்பத்தி அதிகரித்தல், உண்மை உற்பத்தி அதிகரித்தல். இப்ப இது ரெண்டையும் பிபிசில காட்டுதுன்னா ஒரே மாதிரியா காட்டுறது? நிச்சயமா இல்லை. சாத்திய உற்பத்தி அதிகரித்தல் என்பது நீண்ட கால செயல்முறை. அதுக்கு இந்த வரைபடம் இது புரிஞ்சுக்கணும். உண்மை உற்பத்தி அதிகரித்தல்னா அப்ப அங்க பயன்படுத்தாத வளம் என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. வெளியீட்டில் ஒரு அதிகரிப்பு தானே. அப்ப அதுக்கு இந்த வரைபடம். சாத்திய உற்பத்தி அதிகரித்தல், உண்மை உற்பத்தி அதிகரித்தல். இப்ப சாத்திய உற்பத்தி எப்படி காட்டுவோம்? பிபிசில சாத்திய உற்பத்தி எப்படி காட்டுவோம்? எல்லை மீது. எதை காட்டுவோம்? உண்மை உற்பத்தி எப்படி காட்டுவோம்? எல்லைக்கு உள்ள இல்லைன்னா எல்லை மீது. சில வேளை எல்லைக்கு வெளியில கூட உண்மை உற்பத்தி வரலான்னு உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன் தேசிய கணக்குல வச்சு. ஒரு வளத்தை வளமைக்கு மாற என்ன செஞ்ச பயன்படுத்தின. இப்போ நீங்க எடுக்க போற ரிசல்ட் ஒரு என்ன வெளியீடு? உண்மை வெளியீடு தானே. வரப்போற ரிசல்ட் உண்மை வெளியீடு. இப்ப இந்த ஒரு மாதம் உங்களை வளமைக்கு மாற பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்து? இப்போ அப்படித்தான் இருக்கும். இல்ல திருப்பி நைட்டு கிளாஸ் 1 மணி நேரம் கிளாஸ் 3 ஹவர் தான் தூங்குறது, திருப்பி 6 மணிக்கு தொடங்குறது. இப்படி பயன்படுத்தினா ஒண்ணு வளம் செத்து போய் வளமைக்கு மாற அந்த ஆனா வளமைக்கு மாற பயன்படுத்தின உற்பத்தியை கூட்டிக்கலாமா? கூட்டிக்கலாம். பட் அது டெய்லி பண்ண அந்த வளம்
இல்லாம போயிடும். அப்ப சில வேளை உண்மை உற்பத்தி எல்லைக்கு வெளியில வரும், ஆனா அது அங்க நிரந்தரமா இருக்காதுன்னு படிப்பிச்சிருக்கேன். நாங்க வளத்தின் அருமை இருக்கு. சரி, இவ்வளவுதான் வித்தியாசமா. அப்போ பொருளாதார வளர்ச்சி தான் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி. குறுங்கால பொருளாதார வளர்ச்சினா அது எதை வெளிப்படுத்தும்? பொருளாதார மீட்சி. சரிங்களா? குயிக்கா குயிக் எழுதி கொடுங்க. சரி, நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி எழுதி கொடுங்கம்மா. நாடொன்றி சாத்தியவள வெளியிட வரைபடம் வரைஞ்சாலும் கீழே எடுக்குங்க. ஏன்னா எழுதி போட்டு வரைபடத்தை வரீங்க. நாடொன்றி சாத்தியவள வெளியீடாற்றல் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் நீண்ட கால செயல்முறை நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி எனப்படும். இதன் போது பிபிசி வலதுபுறம் வரைபடத்தை கிரிக்கொள்ளுங்க. மற்றது விளக்கு எழுதி கொள்ளுங்க. குறுங்கால பொருளாதார வளர்ச்சி அப்படி பயன்படுத்தாத வளங்கள் பயன்படுத்தப்படும் போது திறமையற்று பயன்படுத்திய வளங்கள் திறமையாக பயன்படுத்தும் போதும் குறுங்கால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பிபிசி பிபிசிக்கு உட்புறமுள்ள உற்பத்தி புள்ளி நோக்கி நகரும்.
எதை நோக்கி சொல்லுங்க, எல்லையை நோக்கினவர். இது உண்மையிலே பொருளாதார மீட்சியை குறிக்கிறாங்க. வருங்கால பொருளாதார வளர்ச்சி என்னத்தமா வெளிப்படுத்தும்? பொருளாதார மீட்சியை வெளிப்படுத்தும். அது கீழே ஒரு தலைப்பு, ஒரு நாடு உயர்ந்தளவான பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு நாடு ஒரு உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த விடயங்கள் என்ன மாதிரி காணப்படணும்? சேமிப்பு, முதலீடு, வட்டி வீதம். ஒரு உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை அடைய எதிர்பார்க்கிற நாடு சேமிப்பு எப்படி இருக்கணும்? அந்த நாட்டுல சேமிப்பு எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணுமா, குறைவா இருக்கு? அதிகமா. பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கான பாருங்க சார், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கணும்னா, ஒரு நாட்டுல பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கணும்னா அந்த நாட்டுல கவனிக்கணும், அந்த நாட்டின் வளத்திரட்சி அதிகரிக்கும். என்ன அதிகரிக்கணும்? வளத்திரட்சி அதிகரிக்கும்.
வளத்திரட்சி கூடணும். வளத்திரட்சிக்குள்ள வாழ விடயங்கள் ஞாபகம் இருக்க? வளத்திரட்சியை தீர்மானிக்கிறது உற்பத்தி காரணிகள் தானே. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அதுபோலதான் முதலீட்டின் வருகை, உட்கட்டுமானங்கள், வெளிநாட்டு உதவி, அதெல்லாம் வரும். வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டிலிருந்தான ஊழியப்படையின் வருகை, அதெல்லாம் வளத்திரட்சி. அல்லது அல்லது ஒரு நாடு அந்த நாட்டின் வளத்திரட்சியில் மாற்றத்தை உண்டு பண்ணாமலும் பொருளாதார வளர்ச்சி அடையும். ஒரு நாடு அந்த நாட்டின் வளத்திரட்சியின் அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணாமலும் பொருளாதார வளர்ச்சி அடையலாம். அதுக்கு செய்ய வேண்டிய வேலை, அந்த நாட்டு வள விளைத்திறன் என்ன செஞ்சுக்கணும்? அதிகரிச்சு. புரிஞ்ச கதை? வளத்திரட்சி, வள விளைதிறன். என்னமா வள விளைதிறனை தீர்மானிக்கிற 4 காரணி படிச்சுமா? வள விளைதிறனை தீர்மானிக்கிற 4 காரணி: நவீன தொழில்நுட்பம், முகாமைத்துவம், தொழிற்பகுப்பு சிறப்பு தேர்ச்சி, மனித மூலதனம். அப்ப ஊழியத்தின் அளவுல மாற்றத்தை கொண்டு வராம வளர்ச்சி ஏற்படுத்தலாம். ஊழியத்துக்கு நல்ல கல்வி பயிற்சி அனுபவத்தை கொடுத்து ஊழியத்தை மனித மூலதனம் மாத்தி விடு, வேலை முடிச்சு. நவீன தொழில்நுட்பங்களை வழங்க. அப்போ பிரதானமா செய்ய வேண்டிய வேலை வளத்திரட்சியை கூட்டணும். வளத்திரட்சியை கூட்டுறதுக்கு என்ன இல்லைன்னா, வாய்ப்பு இல்லாத போது என்ன செய்யணும்? வளவிலதிறனை கூட்டணும். சரி, வளத்திரட்சி அதிகரிக்கணும்னா, ஒரு நாட்டுல வளத்திரட்சி அதிகரிக்கணும்னா அந்த நாட்டுல முக்கியமா இடம்பெற வேண்டிய விஷயம், அந்த நாட்டுல என்ன அதிகரிக்கணும்? முதலீடு அதிகரிக்கும். ஒரு நாட்டுல வளத்திரட்சி என்பது நான் சொன்னேன், ஒரு நாட்டுல தொழிற்சாலையில உருவாக்குறது, கைத்தொழிற்பேட்டையில வித்தரிக்கிறது, வெளிநாட்டு கம்பெனிங்க நம்ம நாட்டுல முதலீடு செய்யறது, இதெல்லாம் வளத்திரட்சி. வளத்திரட்சியை கூட்டணும்னா அந்த நாட்டுல என்ன இடம்பெறணும்? இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும், மெய்ச்சொத்துக்களை உருவாக்கணும். சரி, அந்த முதலீடு 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு உள்நாட்டு முதலீடு, இல்லையா வெளிநாட்டு முதலீடு. முதலீடு ஒரு நாட்டுல அதிகரிக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த நாட்டுல என்ன அதிகரிக்கணுமா? சேமிப்பு அதிகரிக்கும். முதலீடு அதிகரிக்கணும்னா என்ன அதிகரிக்கணும்? சேமிப்பு அதிகரிக்கணும்னா ஒன்று வட்டி, நிகழ்கால நுகர்வை என்ன செய்யணும்? நம்முடைய நுகர்வை கூட்டணுமா குறைக்கணுமா? சேமிப்பை கூட்டணும்னா நிகழ்கால நுகர்வை என்ன செஞ்சாகணும்? இப்ப சொல்லுங்க பாப்போம். நிகழ்கால நுகர்வை குறைப்பதனூடாக சேமிப்பு அதிகரிக்கலாம், அதனூடாக முதலீட்டு அதிகரிக்கலாம், அதனூடாக வளர்ச்சி, அதனூடாக நம்ம நாடெல்லாம் ஏன் இந்த வளர்ச்சியில பாருங்க 5 வீதம் 3 வீதம் 100 வீதம் இருக்கு, வெறும் 5 வீதம். ஏன் 55 வீதம் வந்தா என்ன? வராது, வரவே வராது. காரணம் சேமிப்பு. நம்ம நாட்டின சேமிப்புல வீட்டுத்துறை சேமிப்பு வரும், நிறுவனத்துறை சேமிப்பு வரும், அரசுத்துறை சேமிப்பு வரும். வீட்டுத்துறை சேமிப்புனா ஹவுஸ் ஹோல்டர், நாம எப்படி சேமிப்பு வரும்? நம்மளுடைய செலவிடக்கூடிய வருமானத்துல நுகர்வு செலவு கழிச்சு சேமிக்கிற வாய்ப்பு நம்ம நாட்டில் அதிகமா. ஒரு பக்கம் வருமானம் குறைவு, ஒரு பக்கம் நுகர்வு செலவு கூட. வீட்டுத்துறை சேமிப்பு அதல பாதத்துல கிடக்கு, விட்டுங்க. நிறுவனத்துறை சேமிப்பு என்பது நிறுவனத்துறை உழைக்கிற லாபத்துல பகிர்ந்த லாபத்துல போக மிச்ச பகுதி தானே பகிராத லாபம். ஓரளவுக்கு நிறுவனங்கள் நல்ல லாபம் உழைக்கிற நிறுவனங்கள்னா நிறுவனத்துறை சேமிப்பு இருக்கும். ஒரு தம்பிக்க பெரேரா, அப்புறம் ஒரு அஸ்வின் ஆணையக்காரர், இப்ப அவனா நல்ல சேமிப்பு இருக்கு. ஓகே, அரச சேமிப்பு முக்கியமா இருக்கணும். அரச சேமிப்பு என்பது எது? அரசாங்க சேமிப்பு எதுமா? நடைமுறை கணக்கு மீதி. நடைமுறை கணக்கு மீதி நம்ம நாட்டுல சின்ன ஒரு அளவுக்கு தான் மிகை. ஏன்னா அரசாங்கம் தன்னுடைய வருமானத்துல வட்டி கொடுப்பனவுகளுக்கு அதிகமான தொகை செலவழிச்சிருக்கு. ஞாபகம் அந்த கதையெல்லாம். வட்டி கொடுப்பனவுக்கு நியாயமான தொகை போயிடும். அப்புறம் அரச ஊழியர்கள் அவங்களுக்கான சம்பளம் போகும். அதுதான் ஓய்வூதிய கொடுப்பனவு, சமுர்த்தி கொடுப்பனவு, அஸ்வஸ்ப கொடுப்பனவு, அதுகளுக்கெல்லாம் நியாயமான தொகை போகுது. அப்ப இந்த வட்டி கொடுப்பனவுகளை செய்யறதுனாலையும் சமுர்த்தி, ஓய்வூதியம், அஸ்வஸ்ப கொடுப்பனவு செய்யறதுனாலையும் ஒருபோதும் அரசாங்கம் தன்னுடைய சேமிப்பு என்ன செய்யறது அதிகரிக்க முடியாது. அப்ப விலை கொடுக்கும். அப்ப ஏன் அரசாங்கத்தால சேமிக்க முடியாம இருக்குன்னா அரசாங்கத்தின் நடைமுறை செலவுகள் ரொம்பவே ஜாஸ்தி. அப்போ இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் சேமிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடா இருக்கு. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நுகர்வை குறைக்கணும். எப்படி நுகர்வு குறைக்கலாம்? ஒன்று, அந்த ஓய்வூதியமா கொடுக்கிற தொகை, அஸ்வஸ்மையா கொடுக்கிற தொகையில என்ன செய்யணும்? கூட்டணுமா குறைக்கணுமோ?
அதெல்லாம் செஞ்சாதானடா நீ அரசாங்கம் நுகர்வு குறைக்கிறது. இந்த இடத்துல நுகர்வு என்பது வீட்டுத்துறை நுகர்வு மட்டும் இல்லமா, அரசாங்கத்தின் நுகர்வு. அப்ப நுகர்வை குறைச்சாதான் என்னது அதிகரிக்க? சேமிப்பு அதிகரிச்சாதான் முதலீட்டு அதிகரிக்கும். முதலீட்டு அதிகரிச்சாதான் வளர்த்திரட்சியை கூட்ட, வளர்த்திரட்சியை கூட்டினாதான் பொருளாதார வளர்ச்சி. அப்ப பொருளாதார வளர்ச்சிக்கு அமைய செலவு இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு அமைய செலவு இருக்கா? எஸ். என்ன பொருளாதார வளர்ச்சிக்கான அமைய செலவு? நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்யும். நிகழ்கால நுகர்வை எக்ஸாம்ல கேள்வி. அப்ப ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய எதிர்பார்க்கிறாங்கடா, அதுக்குரிய அமைய செலவு என்ன காணப்படும்? சொல்லுங்க பிள்ளை. நிகழ்கால நுகர்வை என்ன செய்தல்? தியாகம். அவன் நுகர்வை தியாகம் செய்வதன் ஊடாகத்தான் ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியை உயர்வு அடைஞ்சு கொள்ளலாம். ரைட், ஓகே. நுகர்வை தியாகம் செஞ்சா என்ன செய்யலாம்? சேமிப்பு அதிகரிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். வருமானம் உழைச்சிங்கன்னா முதல் என்ன செய்யுங்க? சேமிங்க. சேமிச்ச பிறகு என்ன செய்யுங்க? செலவழி. மாறி செஞ்சீங்கன்னா சரியான கஷ்டம். ஓகே, ரைட். நான் என்னுடைய ஆரம்ப காலத்துல, இப்ப நான் சரியான கஷ்டம். இப்ப குடும்பஸ்தர் தானே. ரைட். என்னுடைய ஆரம்ப காலத்துல எல்லாம் நான் 50,000 வருமானம் உழைச்சுன்னா 40,000 சேமிப்பேன். ஒரு 10,000 தான் நுகர்வு சேமி. என்னால ஞாபகம் 1 லட்ச ரூபாய் வருமானம் உழைச்சுன்னா 70-80,000 சேமிச்சு. ஒரு 30,000 மது கிடையாது, குடி கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீ வேற என்ன செலவுக்கு? நான் பெருசா ட்ரிப் போறேன்னா தனியா தான் போவேன். பைக் எடுத்துட்டு எங்கேயாவது போய் சேர்ந்துருவேன். இருந்தாப்புல ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க. அப்ப பிரச்சனை கிடையாது, பெருசா செலவு இல்லை. அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு அது அப்படியே மாறும். ஆரம்பத்துல நீங்க மாத்திக்க கூடாது, அதுவா மாறும்போது மாறும். சரிதானே? அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. வேலைக்கு போறீங்களா? முதல் மாத சம்பளம் எவ்வளவு? 30,000 ரூபாய். எடுங்க ஒரு போன் முடிஞ்சு. அடுத்த மாசம் சம்பளம் 30,000 ரூபாய். எடுங்க போனுக்கு சார்ஜர், பெக் கவர், டெம்பர் கவர் எல்லாம். அப்படி செய்யறது இல்லை. 30,000 எடுத்தீங்களா? எவ்வளவு ஒதுக்கிடணும்? அரைக்கரைவாசி ஒதுக்குங்க. எத்தனை வீதம்? 15,000 அக்கௌண்ட்ல போட்டாச்சு. மிச்சம் எவ்வளவு? அப்ப உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்திரணும். தன்னுடைய வருமானம் எவ்வளவு? 15,000. அதுக்கு எடுத்து செலவழிங்க. சீக்கிரமே என்ன செய்யல, கொஞ்சம் டெவலப் பண்ண வரும். அப்படி சேர்த்து வரைக்கும் ஒரு 2 வருஷம் வரையும் போது ஒரு அக்கௌண்ட் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா மிச்சப்படும். அதை வச்சு ஒரு வணிகம் தொடங்குற ஐடியா வரும். காசு இருந்தா ஐடியாஸ் வரும். காசு இல்லைன்னா ஐடியாஸ் மங்கி போயிட்டு இருக்கும். அந்த காசை எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? ரியலா சில விஷயம் குறிப்பு. அப்ப என்ன இருந்தா? காசு இருந்தா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏகப்பட்டது வரும். அதை எப்படி உருவாக்குறது? உடனே உருவாக்கலுமா? அப்போ அது செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? சேமிச்சாதான் நீங்க அதை செஞ்சு கேட்கும். அதனால கரெக்டா என்ன செய்யுங்க? சேமிங்க. 50,000 வேலைக்கு போயிட்டீங்க, சம்பளம் 20,000 30,000 சேமிச்சு. வீட்டாக்களுக்கு கேட்டா சொல்லி, சம்பளம் எவ்வளவு? வெறும் 20,000 நம்ம கொடுக்குறாங்க. அப்படியே மகன், சரி. மிச்சம் 30,000 அவங்களுக்கு தெரியாம சேமிச்சு வச்சு. ஓகே, பாப்பா வருங்காலத்துல என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொல்றதான் கேட்டு செய்றீங்களா? அடுத்த என்ன சொல்லுங்க. வட்டி வீதம் எப்படி இருக்கணுமோ? வட்டி வீதம் குறைவா. ஏன்னா இன்னைக்கு நீங்க வளர்ச்சி நிலை கவனிக்கணும். அப்போ முதலீட்டை கூட்டணும்னா இன்னைக்கு நிறைய தனியார் துறை கவனிமா, நிறைய தனியார் துறை தங்களுடைய முதலீடுகள் அதிகரிப்பாங்க. வங்கிகள்ல கடன் எடுத்தானே. இப்ப வங்கிகள்ல கடன் எடுத்து முதலீடு செய்யணும்னா வங்கிகள்ல கடன்களுக்கான வட்டி எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கு. சரி, இப்ப நிரப்பி கொள்ளுங்க. போ பொருளாதார வளர்ச்சியை எய்துவதற்கு பின்வரும் மாறிகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? சேமிப்பு உயர்வாக, முதலீடு உயர்வாக, வட்டி வீதம் குறைவாக, லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படியே அடுத்த தலைப்போ அடுத்த தலைப்போ அடுத்த தலைப்போ பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுகிற முறைகள் பிள்ளை.
பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுற முறை. பொருளாதார வளர்ச்சியை நம்ம 2 விதமா அளவிடலாம். ஒரு மாதம் முன்னுக்கு பின்னுக்கு பக்கத்துல நான் ஒரு நாள் உன்னையெல்லாம் பேச சொல்லுவேன், பேசிக்கிட்டே கிடக்கணுமே. நீ வாங்க. இந்த பொருளாதார வளர்ச்சி பிள்ளைகள் நாம 2 விதமா கணிப்பிடலாம். பொருளாதார வளர்ச்சியை 2 விதமா கணிப்பிடலாம். அது ஒரு சமன்பாடு பிள்ளை. பொருளாதார வளர்ச்சி 2 விதமான சமன்பாடு இருக்கு. காலத்தோட இணைந்த வகையில், காலத்தோட இணைஞ்ச வகையில பிள்ளை. ஒரு சமன்பாடு ஒரு நாட்டின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றத்தின் ஊடாக, ஒரு நாட்டின் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தின் மாற்றத்தின் ஊடாக. அதனால மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த உதாரணத்தை பாருங்க. மெய் ஜிடிபியா, மெய் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, மெய் ஜிடிபி நான் கொடுக்குற 2000 மெய் ஜிடிபி 2024 2025. 2024 மெய் ஜிடிபி 10,000. ஒரு கற்பனை வச்சு 10,000. 2025 11,000. அப்ப இந்த மெய்யான ஜிடிபி 2025 நாம பொருளாதார வளர்ச்சியை கணிக்க போறோம்னா, போன வருஷத்தோட ஒப்பிடும் போது இந்த வருஷம் எத்தனை வீதம் கூடியிருக்கோ அதான் பொருளாதார வளர்ச்சி. அப்போ மெய்யான ஜிடிபி மாற்றத்தின் ஊடாக வளர்ச்சியை கணிக்கலாம் தானே. அவ சமன்பாடு பாருங்க. இப்ப நீங்க எந்த ஆண்டு வளர்ச்சி கணிக்க போறீங்க? 25. அப்ப முதல்ல பாருங்க 24 எவ்வளவு மெய்யான ஜிடிபி சொல்லுங்க? 10,000. அப்ப சமன்பாடு கிடையாது. முன்னைய ஆண்டு மெய் ஜிடிபியின் மேல் எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு? 1000 கூடியிருக்கா? மெய் ஜிடிபி மாற்றம் தர 100க்கு பாருங்க. சமன்பாடு பாருங்க. பொருளாதார வளர்ச்சிக்கான சமன்பாடு முன்னைய ஆண்டு மெய்யான ஜிடிபியின் மேல் மெய் ஜிடிபி மாற்றம் தரணும். அப்ப நாங்க கணிக்க போறோம் எந்த ஆண்டுக்கு வளர்ச்சி கணிக்க போறோம்? 2025. அப்ப 25 கணிக்க போறீங்களா? சொல்லுங்க. அப்ப 25 எந்தா? 25க்கு முன்னே ஆண்டு 24. எவ்வளவு? 24 மெய் ஜிடிபி 10,000. சரி, இப்ப அந்த மெய் ஜிடிபி 10,000 இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 11,000. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 1000. அது நம்ம மாற்றம் தர 100க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் வளர்ச்சி? அப்போ 10% பொருளாதார வளர்ச்சி. அப்போ ஒரு சமன்பாடு நீங்க பயன்படுத்தினா காலத்துடன் இணைந்த வகையில் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வருடாந்த மாற்றத்தின் ஊடாக பொருளாதார வளர்ச்சி அடைகிறது. காலத்துடன் இணைந்த வகையில் மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மாற்றத்தினூடாக வளர்ச்சி அடைகிறது. அல்லது இன்னொரு சமன்பாடு பிள்ளைகள், அதே பொருளாதார வளர்ச்சியை நாம எடுக்கலாம் பிள்ளைகள். தலா வருமானத்தை வச்சுக்கொண்டு, தலா வருமானம் அல்லது தலா உற்பத்தி. ஞாபகம் இருக்கா? தலா வருமானம் என்னென்ன? ஒருத்தருக்கான உற்பத்தி தானே. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நாட்டு மக்கள் அனைவருக்கும். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாட்டின் நடுவாண்டு சனத்தொகையால பிரிச்சா வர்றது பேர் தெரியுமா? தலா உற்பத்தி. சில வேலை கணக்குல உங்களுக்கு மெய் ஜிடிபின்னு தரலாம், சில வேலை கணக்குல தலா ஜிடிபின்னு தரலாம். தலா ஜிடிபின்னா ஒரு தலைக்கான ஒருத்தருக்கான உற்பத்தி. அப்ப அடுத்த சமன்பாடு இதே சமன்பாடு தான். முன்னைய ஆண்டு மெய் தலா ஜிடிபி மேல் தலா யாருக்கு? மெய் தலா ஜிடிபி மாற்றம். மெய் தலா ஜிடிபி அல்லது ஜிஎன்ஒய் தலா ஜிடிபின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தலா வருமானம் என்று சொல்லுவாங்க. 100க்கு பார்த்தாலும் வளர்ச்சியை பார்ப்போம். அப்ப இந்த 2மே நீங்க பொருளாதார வளர்ச்சியை கணிக்கிறதுக்கான சமன்பாடா கணிக்கும் முறை. அப்ப உங்களுக்கு என்ன தரவு தாராங்களோ அதை பொறுத்து நீங்க வளர்ச்சியை கணிச்சுக்கணும். ஒன்று முன்னைய ஆண்டு மெய்யான ஜிடிபி மேல் மெய்யான ஜிடிபி மாற்றம் தர 100, அல்லது
முன்னைய ஆண்டு மெய்யான தலா ஜிடிபியின் மேல் தலா ஜிடிபி மாற்றம், மெய் தலா ஜிடிபி மாற்றம் தர நூல் பொருள். ஓகே சரி, பாத்துக்கோங்க போ சமன்பாடுகள் பாத்துக்கோங்க. அப்ப பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுகிற முறைகள். சரி, ஒரு 3 ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு சமன்பாடு பாருங்க. கால அடிப்படையில மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அல்லது பெருமானத்தை கழிச்சு எடுத்தீங்கன்னா தேறிய உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் அதிகரிப்பினூடாக பொருளாதார வளர்ச்சி அளவிடலாம். பாருங்க, சமன்பாடு பொருளாதார வளர்ச்சி வீதம் சமன் முன்னைய ஆண்டு மெய்யான ஜிடிபியின் மேல் மெய்யான ஜிடிபியில் ஏற்பட்ட மாற்றம் பெறணும். அடுத்தது காலடிப்படையில தலா என்ன பிள்ளைல ஒரு ஆளுக்கு தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அல்லது தேறிய தலா மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் அதிகரிப்பினூடாக பொருளாதார வளர்ச்சி அளவிடுது. பொருளாதார வளர்ச்சி விதத்தமன் முன்னைய ஆண்டு மெய்த்தலா ஜிடிபியின் மேல் மெய்த்தலா ஜிடிபியில் ஏற்பட்ட மாற்றம் தர நூல். மெய் தலா ஜிடிபியில் ஏற்பட்ட மாற்றம் தர நூல். மெய்த்தலா ஜிடிபியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வினாக்கள் கொடுத்திருப்பார்கள். உங்களுடைய பகுதி 1 வினாக்களுக்கு பிள்ளை, பகுதி 1 வினாக்களுக்கு சிலவேளை இந்த கொஸ்டின் பிள்ளைகள் உங்களுடைய தேர்ச்சி 5ஓட சம்பந்தப்படுத்தி போடலாம். இதோட அங்கேயே நாங்க தேசிய கணக்குல ஜிடிபியில கணிப்போம். வினா 2024ஆம் ஆண்டின் மெய்யான ஜிடிபி 40,000. 2025ஆம் ஆண்டின் மெய்யான ஜிடிபி 46,000 என கொள்கை. 2025 பொருளாதார வளர்ச்சி வீதம் என்ன 25. அப்ப 25 கணிக்க போறீங்கன்னா சமன்பாடு போட்டு. அப்ப 25 முன்னையாண்டு எது? முன்னையாண்டுதா 24. எவ்வளவு 24 மெய்யான ஜிடிபி 40,000. அதன் மேல் மெய்யான ஜிடிபி ஏற்பட்ட மாற்றம். மெய்யான ஜிடிபி மாற்றம் எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு? 40,000 இருந்து 25க்கு எவ்வளவு வந்திருக்கு? 46,000. அப்ப மெய் ஜிடிபி மாற்றம் 6,000. தர நூத்துக்கு பாருங்க எத்தனை வித வளர்ச்சி? 15 வித வளர்ச்சி. 15 வித வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி 15%. ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் மெய்யான தலா ஜிடிபி 24,000. 24க்கு மெய்யான தலா ஜிடிபி 24,000. 2025ஆம் ஆண்டில் மெய்யான தலா ஜிடிபி 26,880. 25 பொருளாதார வளர்ச்சி வீதம் யாது? அப்ப எப்படி சொல்லுங்க. முன்னைய ஆண்டு இப்ப 25 பார்க்க போறோம்ல. அப்ப 25ன்னா 25க்கு முன்னைய ஆண்டு 24. அப்ப 24ஆம் ஆண்டு மெய்யான தலா ஜிடிபி 24,000. அதன் மேல் தலா ஜிடிபி வளர்ச்சி சொல்லுங்க 2,880. தர நூத்துக்கு பாருங்க எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்ப 25க்கான பொருளாதார வளர்ச்சி 12%.
அப்படி ரெண்டு வேணா எங்க அடுத்த வேணா சொல்லுங்க. 2024ஆம் ஆண்டில் மெய்யான ஜிடிபி 80,000. 24க்கு மெய்யான ஜிடிபி 80. 25ல பொருளாதார வளர்ச்சி எத்தனை வீதம்? 18. அப்பனா முன்னைய ஆண்டு ஜிடிபியை விட இந்த ஆண்டு ஜிடிபி எத்தனை வீதம் கூடுது? 18 வீதம் கூடுதான். எனின் 25ஆம் ஆண்டுக்கான மெய்யான ஜிடிபி என்ன? நார்மலா எடுக்கிறீங்கன்னா ஒரே மெத்தட்னா இப்படிதான் ஆன்சர் எடுக்க வேண்டிய மெத்தட். 2025 மெய் ஜிடிபி சரிங்களா? டிரெக்ட் ஆன்சர் போனா இப்படிதான் எடுக்கணும். முன்னையாண்டு மெய் ஜிடிபி எவ்வளவு? 80,000. இப்ப இந்த 80,000 எத்தனை வீத வளர்ச்சி அடையுது? 18. ஒண்ணு இதுக்கு நீங்க 100க்கு 18 கண்டுபிடிச்சு அதை இதோட கூட்டணும். அப்படித்தான் செஞ்சீங்க. இதுக்கு 100க்கு 18 கண்டுபிடிச்சு கூட்டணும். அதுக்கு நேரடியாக சொல்லுனா இது 100க்கு 118 அளவுக்கு. ஏன்னா 18 சேர்த்தே தானே வரப்போது விட 94,400. இல்லையாப்பா 18 வீதம் கண்டுபிடிச்சீங்கன்னா 14,400 வந்துருக்குமா? அதை கூட்டினாங்க. அடுத்த வினா சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டில் மெய்யான தலா ஜிடிபி 8,960. எதுக்கு? 25. 2025ல பொருளாதார வளர்ச்சி 12 வீதம். எனின் 2024ஆம் ஆண்டுக்கான மெய் ஜிடிபி என்ன? அவ முன்னே ஆண்டு கேட்டிருக்கு. அப்போ நீங்க இந்த சமன்பாடெல்லாம் போட்டுதான் செய்வேன்றீங்களா? செய்யுங்க அப்படியே. சரி, நான் மத்த முறையை விளங்கப்படுத்துறேன். இப்படி பாருங்க, நான் எப்படி செய்யறேன்னா எப்படி செய்யணும் பாருங்க. பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? எத்தனை வீதம்? 12. அப்ப இதை 12 வீதம் போடணும். சரி, 12. இங்க நீங்க 100 போட்டீங்கன்னா இங்க 12 தான் போடணுமா? 100 போட்டு இங்க 12 போடணும். சரி, இப்ப நமக்கு என்ன தெரியும்? முன்னைய ஆண்டு மெய்யான ஜிடிபி தெரியுமோ? தெரியும். அப்ப அதை எக்ஸ் எடுப்போம். தெரியும். அதான் கேள்வி. மெய்த்தலா ஜிடிபி மாற்றம் அதை எப்படி எடுப்போம்? மெய்த்தலா ஜிடிபி மாற்றம் எப்படி எடுப்போம்? இப்போ இந்த வருஷத்துல ஜிடிபி முன்னைய வருஷம் ஜிடிபி கழிப்பதானே. இந்த வருஷம் ஜிடிபி எவ்வளவு? 8,960 கழிப்போம். முன்னைய ஆண்டு ஜிடிபி தெரியுமா? சரி, அதான் எக்ஸ். சரியா? தர எவ்வளவு? 100. இப்போ உங்களுக்கான வேலை பெருக்கிற 100 வந்தா பிரிக்கும். எப்படியோ செஞ்சு என்னத்தை கண்டுபிடிங்க? எக்ஸ கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கலாமா? இனி மெட்ஸ் தானே, இனி புல்லா கணிதம் தானே. ஆனா இப்படி எல்லாம் செய்யறதை விட சிம்பிள் ஐடியா இதுதான். இந்த வருஷம் ஜிடிபின்றது போன வருஷம் ஜிடிபியோட எத்தனை வீதம் கூடியிருக்கா? அத்தனை வளர்ச்சி எத்தனை வீதம் கூடியிருக்கா? 12 வீதம் கூடியிருக்குன்னா அப்ப இந்த வருஷம் உள்ள ஜிடிபி பெருமதி 112. அதுல அடுத்து எத்தனை வீதம் கூடி தானே வந்திருக்கு? 10 வீதம் கூடி இருக்குன்னா அது எத்தனை வீதம்? 110. இப்ப இங்க எத்தனை வீதம் கூடி வந்திருக்கு? 112. 2 வீதமா கூடி இருக்கு. அப்ப கேள்வி உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டுருக்காங்க? 2024 மெய் ஜிடிபி கேட்டா மெய் தலா ஜிடிபி தான். அப்ப உங்களுக்கு 25ஆம் ஆண்டு தலா ஜிடிபி தெரியுமோ? சரி, எவ்வளவு? 25 8,900. அப்ப அந்த 8,970 அந்த வளர்ச்சி சேர்த்து வரதானே. எத்தனை வளர்ச்சி? எத்தனை வீத வளர்ச்சி சொல்லுங்க? 12 வீதம். அப்ப இது எத்தனை வீதமா இருக்கு? 100. அப்ப இது 112 பிரிச்சு முன்னையாண்டு ஜிடிபி 100 வீத வரும். நேரடியாக வரும். எவ்வளவு? 8,000. எவ்வளவு தான் பண்ணுது? இதெல்லாம் நீங்க இதை செஞ்சு எடுங்க. எக்ஸ்ட்ரா பெருமான வரும். இனி அது மெத்தான புள்ள. ஓகே, நான் முன்னே விளங்கப்படுத்துவேன். அப்படித்தானே? இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளவு காலம் சொல்லி கொடுத்துருந்தானே. அப்பயே நமக்கு விளங்கணும்னா இப்போ கணிதம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லப்பா. இப்போ
ஆனா நீங்க நீங்களும் கேட்கிறீங்க. சரி விட சின்ன சின்ன கணக்குகள் கொடுத்துருக்கேன். சில வேளை ஒரு கணக்கு இது எங்க வரலாம், தேசிய கணக்குல சில வேளை கேட்கலாம். இல்லைன்னா 42, 43, 44 பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகிற காரணிகள் தீர்மானிக்கிற காரணிகள். இதெல்லாம் பகுதி 2. இதெல்லாம் பகுதி 2. இது நாங்க ஆல்ரெடி தேர்ச்சி 1 படிச்சிட்டோமா? அதே தான் திருப்பி எழுதியிருக்கேன். பாருங்க பிள்ளைல, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துகிற காரணிகள் சொல்லுங்க. 1 வளத்திரட்சியில ஏற்பட அதிகரிக்கும். வளத்திரட்சி என்ன? ஒரு நாட்டுல வளம் கிடைக்கிற அளவுக்கு வளத்திரட்சி. எப்படிதான் வளத்திரட்சி அதிகரித்து வரலாம்? பௌதிக மூலதனம், மனித மூலதனம், இயற்கை மூலதனம், சமூக மூலதனம் சொல்லலாம். நிறைய மூலதனம், மூலதனம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க 2வது வள விளைதிறன் அல்லது உற்பத்தி திறன் அதிகரிக்கும். வள விளை இலங்கை போன்ற நாடுகள் வளத்திரட்சியின் ஊடாக ஒரு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யறதா, வள விளைதிறன் அதிகரித்து வளர்ச்சி அடைய செய்யறதா? எது சிறந்த ஆப்ஷன் சொல்லுங்க இலங்கைக்கு? இலங்கை போன்ற நாடுகளுக்கு வள திரட்சியா வள விளைதிறன்? வள திரட்சியை நாம உடனே என்ன செய்யலாமா அதிகரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான உட்கட்டுமானங்களோ அதுக்குள்ள நம்ம கிட்ட இல்லை. நம்ம இன்னமும் என்ன நாடு தான் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, வெளிநாட்டு கடன் சுமை கொண்ட நாடு. புரிஞ்ச கதை? காலங்காலமா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை கொண்ட நாடு. ஏதோ இந்த 2 வருஷம் மட்டும்தான் தென்மதில மிக வந்து, மற்றபடி வளமையாக என்ன வர நாடு. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு நாடு வளத்திரட்சியினூடாக முன்னேற்றம் அடைய முடியுமான்னு கேட்டா சிக்கல். இப்ப நீங்க சும்மா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுத்தலாம் கல்வியினூடாகவா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வணிக முயற்சி ஆரம்பிச்சா? ஆப்ஷன் தான். வணிக முயற்சி ஆரம்பிக்கணும். உங்கள்கிட்ட என்ன தேவை? என்ன தேவை? காசு தேவை. காசு கிடைக்கணும். உனக்கு வீட்டுல என்ன இருக்கணும்? காசு நிறைய இருக்கணும். அலுமாரிக்குள்ள காசா இருக்கணும். ஏன்னா வீட்டுல ஏக்கர் கணக்கு என்ன இருக்கணும்? சொத்து இருக்கணும். ஏதாச்சும் வித்து சரி காசு எடுக்கிறது நம்மகிட்ட அது ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்மளால இலகுவா முன்னேற்றம் அடைகிறது ஒரு வழி இருக்கு. என்னது? கல்வி. அதெல்லாம் விளைதிறனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அதை அதிகரிச்சு கொடுங்க. பிறகு நீங்க வளத்திரட்சியை கூட்டலதா கூட்டி கொடுங்க. அப்போ வள விளைதிறன், வளத்திரட்சி. வளத்திரட்சியினூடாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாத சந்தர்ப்பத்திலும் வள விளைதிறனின் ஊடாக என்ன அடைஞ்சு கொள்ளலாம்? பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கலாம். அப்போ அதுல பாருங்க என்னென்ன இருக்கு. வள விளைதிறன் சொல்லுங்க. உற்பத்தி திறன் அதிகரிப்புள்ள நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டு, நவீன முகாமைப்பு, ஆய்வு அபிவிருத்தி, உத்தாக்கம், தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும். இன்னொன்னு வருமா? மனித மூலதனம். அதெல்லாம் சேர்ப்பிள்ளைகள் வள விளைதிறன். இதெல்லாம் எங்க படிச்சிருக்கோம்? தேர்ச்சி 1. இது தேர்ச்சி 1 படிச்ச விஷயம். அப்புறம் பொருளாதாரத்துல உறுதி ஏற்பட்டாலும் வளர்ச்சி அடைந்து கொள்ளமா. அதுக்கு அரசியல் உறுதி இருக்கணும். நல்லாட்சி இருக்கும். ஆட்சி வேற, நல்லாட்சி வேற. என்ன பிள்ளை? ஆட்சிக்கும் நல்லாட்சிக்கு என்ன வித்தியாசம்? முன்ன உள்ள ஆட்கள் செஞ்சதுக்கு பேர் என்ன? ஆட்சி. இப்ப உள்ளவர் செய்யறதுக்கு பேர் என்ன? நல்லாட்சியா? அதுவும் ஒரு காலத்துல அப்படி சரி பாப்போம். முடியும் போது எப்படி தானே பாக்கணும். சரி, ஒரு நாட்டுல ஊழல் இல்லாத ஆட்சி என்ன இருக்கக்கூடாது? ஊழல் இல்லாத, மக்கள் விரும்புகிற, சமூகத்தின் நோக்கத்துக்கு சமூகம் விரும்புகிற பொருட்கள உற்பத்திகளை வளங்களை ஒதுக்குற ஒரு ஆட்சி தான் என்ன ஆட்சின்னு சொல்லுவாங்க? அடுத்து பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் அல்லது முக்கியத்துவம். இதெல்லாம் பகுதி 2 வினாக்கள். பகுதி 2 சொன்னா அது பகுதி 2 போட்டுது. அப்ப நீங்க அதை ரொம்ப மெனக்கட்டு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் முக்கியத்துவம் பாருங்க. வறுமை குறைவடைந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்துல விருத்தி ஏற்படலாம். முதலீடுகள் விரிவடையும். அரச நிதி முகாமைத்துவம் முன்னேற்றம் அடையும்.
வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வியாபார நம்பகத்தன்மை அதிகரிப்பதால் முயற்சியாளர் லாபம் கூடும், தொழிலாளர் பாதுகாப்பு முன்னேற்றம் ஏற்படும். அது கீழே பாருங்க. சரி, அதுக்கு அடுத்த பக்கம் பாருங்க. அமைய செலவுகள் செலவு இருக்குமா? ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா ஏகப்பட்ட செலவுகளை தாண்டிதான் ஆகணும். அப்ப பொருளாதார வளர்ச்சின்னா அமைய செலவுகள் என்ன, அல்லது பொருளாதார வளர்ச்சியின் செலவுகள் என்ன, அல்லது பொருளாதார வளர்ச்சியின் பாதிப்புகள் என்ன, தீமைகள் என்ன? சரி, ஒண்ணுக்குள்ள சூழல் என்ன செய்யலாம்? பிரச்சனைகளுக்குள்ள சூழல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழல் மாசுபடல், வளங்கள் என்ன செய்யலாமா? கைவடைதல், வளங்களை பயன்படுத்த சில வளங்கள் குறைஞ்சு கொண்டு போமே. மீளுருவாக்க முடியாத வளங்கள் என்ன செய்தல்? அழிவடைதல். உற்பத்தி நுகர்வில் என்ன ஏற்படும்? எதிர்க்கடிய வெளிவாரிகள் ஏற்படும். சரி, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிராமப்புறத்துல பாரிய அளவு ரத்தின கற்கள்ல அகழக்கூடிய பிரதேசமா அது. ஆனா நிறைய குடியிருப்புகள் இருக்கு. இப்போ அந்த வேலையை செஞ்சா பெருமளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இங்க எடுத்துக்கலாம் இல்லைங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? இல்ல மக்கள் வாழட்டும், வீடுகள் அப்படியே இருக்கட்டும், அவங்க பரம்பரையா வாழ்ந்த இடம்னு அப்ப இல்ல அகழ்வு தொழிலா செய்வனான்னு அதை நிறுத்திடுவானுங்களா? இல்ல அந்த வெளிநாட்டு முதலீட்டை கவருவதற்காக வேண்டி மக்களை இன்னொரு இடத்துக்கு அகற்றுவாங்களா? சினிமா படம் பாப்பீங்களே. இப்ப எங்கட ஊரு விலங்கல்ல பெரிய ஒரு கல்குறி இருக்கு. நீங்க போனா போனீங்கன்னா பெரிய ஒரு கல்குறி. ஒரு காலத்துல நான் கிளாஸ்ல வர டைம்ல ஷார்ட்கட்ல இருந்துச்சு. ஷார்ட்கட்ல குயிக்க வந்துடலாம். இப்ப அந்த வழியெல்லாம் ஒண்ணுமே காணும். உள்ள அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்ப நாங்க அந்த லைன் குடியிருப்புகள் தான் இப்ப அதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு இல்லாம ஆக்கி விட்டாரு. இல்ல இது நாங்க வாழ்ந்த இடம், இது பரம்பரையா நாங்க வாழ்ந்த இடம், எங்க தாத்தா பாட்டிலாம் இங்கதான் இருந்தாங்க, இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம், அந்த பூமியை விட்டு நாங்க போக முடியாது. என்னத்த பேசியும் இல்லை. ஒரே விஷயம் தான், இந்த முதலீட்டு நாட்டுல செஞ்சா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது, வெளிநாட்டு முதலீடு வந்து சேருது, மக்களுக்கு வருமானம் வருது, அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்குது. என்ன செய்வோம்? இதைத்தானே செய்வோம். அப்ப சில வேளை சூழல் மாசுபடல் வருமா வராதா? வந்துதான் வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு நன்மை அடையிறதுக்கு ஒரு வேலை திட்டத்தை செஞ்சா நீ அதன் விளைவுகளை சில விஷயம் வந்துதான் ஆகும். அவ சூழல் பிரச்சனைகள் வந்து சேரும். அடுத்து பணவீக்க விளைவுகள் ஏற்படும். பணவீக்க விளைவுகள் ஏற்படும் பிள்ளை. பொருளாதார வளர்ச்சியின் ஊடாக எவ்வாறு பணவீக்க விளைவுகள் வரும்? அது எப்படி விளங்கப்படுத்துவீங்க? பொருளாதார வளர்ச்சி அடையக்க மக்களுடைய வருமான மட்டம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மக்களுடைய வருமான மட்டம் எல்லாம் கூடிச்சுன்னா ஒண்ணு பொருட்கள் சேவைகளுக்கு என்ன செய்வாங்க? கேள்வியை கூட்டுவாங்க. இல்லைன்னா இப்படி விளங்கப்படுத்திக்கலாம். நீங்க பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா வட்டி விதத்தை என்ன செஞ்சாகணும்? ஒண்ணு படிச்சோம். பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா வட்டி விதத்தை குறைச்சாகணும். வட்டி விதத்தை குறைச்சா வங்கிகள்ல கடை எடுப்பாங்க. சரி, வங்கியில கடை எடுத்தவே ரெண்டு வேலை பண்ணுவான். ஒரு கூட்டம் முதலீடு செய்யும், ஒரு கூட்டம் வீண் செலவு செய்யும். முதலீடு செஞ்சா வளர்ச்சி வரும், வீண் செலவு செஞ்சா பண வீக்கத்தை அதை ஏற்படுத்தும். பாருங்க, அப்படி ஒரு விஷயம். அடுத்து வருமான ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். இப்ப கூடுதலா பொருளாதார வளர்ச்சி நன்மை அடைகிறது யாரு? கிராமத்து மக்களா, நகரத்து மக்களா? டெவலப்மெண்ட் எங்க நடக்குது? சிட்டிலயா, கிராம பிரதேசங்கள? கொஞ்சம் அங்கதான் கூட டெவலப்மெண்ட் நடக்குது. அப்ப அதுல நன்மை கூடுதலா போய் சேரும் நகர ரீதியான மக்களுக்கு தான் வருமான ஏற்றத்தாழ்வு. அது கீழே விஷயம் அதே தான். பிரதேச ரீதியான என்ன ஏற்படும்? ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். கிராம நகர வேறுபாடு வரும். நிகழ்கால நுகர்வு என்ன செய்யும்? குறைவடை பிள்ளை. விளங்கப்படுத்துறேன். பொருளாதார வளர்ச்சிக்கான பிரதான அமைய செலவு என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு எம்சிக்கு போட்டு கொள்ளுங்க. பொருளாதார வளர்ச்சிக்கான பிரதான அமைய செலவு, பொருளாதார வளர்ச்சிக்கான பிரதான செலவெண்டா நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்தல் வருது. சரிங்களா? அடுத்து பொதுமக்களின் நலன்களை மேம்படுத்தும் துறையினுள் உரிய முதலீடுகள் ஏற்படாவிடின் வாழ்க்கை தரத்துல பாதிப்பு ஏற்படும். அது என்ன சொல்ல வராங்க? சரி, இப்ப நாடு விரைவாக வளர்ச்சி அடைய செய்யணும்னு சொல்லி இந்த ஓய்வூதிய கொடுப்பனவு, இந்த சமுர்த்தி கொடுப்பனவு, இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமைப்படுத்தல் கொடுப்பனவு, இந்த மாதிரி ஒரு பக்க மாற்றல் எல்லாத்தையும் அரசாங்கம் நிறுத்துறா என்ற முடிவுக்கு வந்துட்டா என்ன நடக்கும்? அப்ப மக்களுடைய சமூக நல திட்டத்துக்கான நிதி
குறைச்சிட்டாங்களா இனி அவங்களுடைய வாழ்க்கை தர பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாத பாதிக்கப்படும். இப்போ பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 10,000. 10,000 தராங்க. இவ்வளவு பரிசு தெரியுமா? கேம்பஸ் போனா படிச்சுட்டு நீங்க கேம்பஸ்க்கு போக உங்களுக்கு காசு கிடைக்குமா? மாசம் மாசம் எவ்வளவு கிடைக்கும்? 10,000 கிடைக்கும். நான் எனக்கு ஞாபகம் 5,000 இருந்தாங்க நான் கிட்ட. சரி எப்படி? அப்போ இந்த அப்போ 5,000 இப்ப ஒரு 10,000 ஒரு பெரிய காசு தரப்பு. இப்ப அந்த 10,000 தரமாட்டேன்னு சொல்லிட்டா இனி அந்த தொகை வீட்டுல இருந்தானே செலவழிச்சா அப்புறம் சமுர்த்தி கொடுப்பனவுகள், இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் போல எவ்வளவு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம். அப்போ என்ன விஷயம்னா பொருளாதார வளர்ச்சி அடைய செய்யணும்னா இந்த செலவுகளை கூட்டணுமா குறைக்கணுமா? குறைச்சிட்டு தானே அபிவிருத்திக்கான செலவு தானே கூட்டணும். அப்ப அது ஒரு தீமை தானே. அப்ப அபிவிருத்திக்கு செலவுகள் அதிகரிக்கும் போது மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ஒதுக்குற தொகை என்ன செய்யும்? குறைவடைச்சு கொடுப்போம். அடுத்து வாங்கோ. இதெல்லாம் நடைமுறை சார்ந்த தரவுகள். அண்மை காலத்தில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதத்தின் போக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அண்மை ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன மாதிரி? அப்ப அண்மை ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியின் போக்கு என்ன மாதிரி எப்படி இருக்கிற பாருங்க. சாரி கொடுத்திருக்க பாருங்க. ஆண்டு ஜிடிபி சொன்னியா? ஆண்டு ஜிடிபி சொல்ல. இப்போ 2019 ஜிடிபியில் எத்தனை வீத வளர்ச்சியா வீழ்ச்சியா? வீழ்ச்சி. 2% வீழ்ச்சி. சின்ன வீழ்ச்சி. 2020 மறை 4.6% வீழ்ச்சி. மைனஸ்ல இருக்கா? எதிர்கணிய வளர்ச்சி. எதிர்கணிய வளர்ச்சி தான் வீழ்ச்சி. 2021 4.2% வளர்ச்சி. 2022 எத்தனை வீதம்? 7.3% வீழ்ச்சி. அது ஸ்டார் மார்க் பண்ணுங்க. இலங்கை வரலாற்றிலேயே உயர்ந்தளவு வீழ்ச்சியை பதிவு செய்த ஆண்டு எந்த ஆண்டு? 2022 ஆண்டு. 2022 ஆண்டு இலங்கை எதிர்கணிய பொருளாதார வளர்ச்சியை அதிக அளவு சந்திச்ச ஆண்டு. அடுத்து 2023 எவ்வளவுமா? 2023 2% வீழ்ச்சி. 2024 எத்தனை வீதம்? 5% வளர்ச்சி. அது மார்க் பண்ணுங்க. 24 5% வளர்ச்சி. 25 5% தான். 26 தரவு வரைக்கும் 25 மாறும். கூடும் குறை சின்ன ஒரு அளவால. அப்ப நீங்க 24 ஆக்சுவல் தரவா? 25க்கு பிள்ளை அது மாற்றி அமைக்கக்கூடிய தரவுன்னு தான் ரிப்போர்ட்ல இருக்கும். சரி, அப்போ அண்மை ஆண்டுல எத்தனை வீத வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க இலங்கை? 5% வளர்ச்சி. உயர்வான பொருளாதார வளர்ச்சி வீதம். உயர்வான பொருளாதார வளர்ச்சி வீதம் 2012 இலங்கையில் அடையப்பட்டிருக்கு. எத்தனை வீதம்? 9.1%. அதை எதெல்லாம் கேட்கலாம்? உயர்ந்தளவான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்த ஆண்டு எது? 2012. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? 2012 ஏதாவது ஒரு அடையா? நான் 12ஆம் ஆண்டு படிச்சாண்டு. அப்படி ஞாபகம். சரி, எத்தனாம் ஆண்டு படிச்சாண்டு? 12ஆம் ஆண்டு படிச்சாண்டு. எத்தனாம் ஆண்டு? 2012. ஞாபகம் எத்தனை வீத வளர்ச்சி? 9.1% வளர்ச்சி. உங்களுக்கு எத்தனை வயசு? 2012 படிச்சிருக்கீங்களா? எத்தனை? 5 வயசா? பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வயசு ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக மாட்டினேன். ஏன்னா நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு என்னை விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிட்டு. சரி, ஓகே. எதிர்கணிய பொருளாதார வளர்ச்சி ஆண்டுகள் பாருங்க. அந்த எதிர்கணிய பொருளாதார வளர்ச்சி இலங்கை வரலாற்று அடைந்த ஆண்டுகள் ரீசெண்டா கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்ன ஒரு 2001 வேற இதை பார்த்து சொல்லுங்க. 2019 2020 வேற 2022 2023 இதெல்லாம்
எதிர்கணிய பொருளாதார வளர்ச்சியை அடைந்த ஆண்டு. அப்ப வினா கேட்கலாம், பின்வருவனற்றுள் எதிர்கணிய பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யாத ஆண்டு எதுன்னு சொல்லி 5 ஆண்டுகள் இப்படியாப்பட்ட ஒரு ஆண்டு தரப்படுது. அந்த நடப்பு சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன? நடப்பு சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு அந்த எம்பி எல்லாம் தவறு அடிப்படை போச்சு. அதற்கு நடப்பு சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் படி இன்னைக்கு ஜிடிபி எவ்வளவு? அப்போ நடப்பு சந்தை விலையில மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்லுங்க 2024 சொல்லுமா? 30,096 ரூபாய் பில்லியன். அது ரூபாய். அதே டாலர்ல சொல்லுங்க எவ்வளவு? 99.6 ஐக்கிய அமெரிக்க டாலர் பில்லியன். சொன்னமான பேப்பர்ல இருக்கிறாங்க. அண்மையாண்டு இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை பில்லியன் சொல்லி ஆன்சர் 100. 99.6 அந்த அளவு பாத்தீங்கன்னா எவ்வளவு? 100 பில்லியன் அமெரிக்க டாலர். 25 பாருங்க. 25 நான் சொல்றது 25 தந்திருக்க அது மாற்றி அமைக்கக்கூடிய தரவா, அது மாறுபடக்கூடிய தரவு. 24 மனப்பாடம் பண்ணிடுங்க. 25 பாத்தீங்கன்னா இனி 32,751 ரூபாய் பில்லியன் அமெரிக்க டாலர்ல பாத்தீங்கன்னா 108.8 அமெரிக்க டாலர் பில்லியன். நடப்பு சந்தை விலையில் தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாருங்க. தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தி தலா மொத்த உள்நாட்டுனா ஒருத்தருக்கான உற்பத்தி. யாருக்கான? ஒருத்தர். ஒரு தலையா ஒரு ஹெக்டோன். ரூபாய் வழியில சொன்ன எவ்வளவு? 13,73,235 ரூபாய். டாலர் சொல்லியில சொன்னீங்கன்னா 4,546 ஐக்கிய அமெரிக்க டாலர். 25 பிள்ளைகள் 15,000 25 15,537 ரூபாய். டாலர்ல சொன்னீங்கன்னா 5,000 15,5,371 ரூபாய். டாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5,003 அமெரிக்க டாலர். அண்மை ஆண்டுகளில் இலங்கையின் சேமிப்பு முதலீட்டு விகித போக்கு அதை பார்த்துக்கொள்ளும். அது 24 எக்சுவல் பிளேல் 25 மதிப்பிடப்பட்டது. அது மாறும் பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேமிப்பு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சேமிப்பு, மொத்த உள்நாட்டு சேமிப்பு வீதம் ஜிடிபியில 23.7. 25க்கு பாருங்க 25.8. மொத்த முதலீட்டு வீதம் ஜிடிபியில 23.6. சரி 26.3. 25க்கு 29.2. நாலாவது பாருங்க. மொத்த தேசிய சேமிப்பு வீதம் ஜிடிபி 27.6. 25க்கு 31.2. மூணாவது மொத்த முதலீட்டு சேமிப்பு இடைவெளி வீதம். அப்போ முதலீட்டு சேமிப்பு இடைவெளினா முதலீட்டு வீதத்திலிருந்து சேமிப்பு வீதம் கழிக்கும். 24 முதலீட்டு வீதம் எவ்வளவு? 26.3. சேமிப்பு வீதம் 27.7. அப்போ கழிச்சீங்கன்னா அந்த இடைவெளி வரும். முதலீட்டு வீதம் 26.3 வீதத்திலிருந்து சேமிப்பு வீதம் 23.7 வீதம் கழிச்ச 3.4 வீதம். இருபத்தி அஞ்சுக்கு சொல்லுங்க. 29. மூணாவது சரியா? முதலீட்டு சேமிப்பு இடைவெளினா முதலீட்டு வீதம் 26.3. சேமிப்புன்னா உள்நாட்டு சேமிப்படுங்க. உள்நாட்டு சேமிப்பு 23.7. எவ்வளவு வச்சு கழிச்சா? 3.4. 25க்கு எவ்வளவு? 29.6 இருந்து 25.8 கழிச்சா 3.4. சரியா? 24.
26 கிடைச்சா எவ்வளவு 2 தசம் அது 25 சொல்லுங்க 3 தசம் 8. கவனிக்கணுமா? உயர்வான பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அடைந்த நாடுகளின் பண்புகள். பாருங்க, உயர்ந்தளவான பொருளாதார வளர்ச்சியை அடைந்த நாடுகள் எத்தகைய பண்புகளை கொண்டு காணப்படும்? நீங்க இலங்கை வாங்கிட்டு வச்சு கொள்ளாதீங்க. பாருங்க, இந்த பண்பு எல்லாமே இலங்கைக்கு இல்லாம தான் இருக்கும். சில பண்பு மட்டும் அதுல இருக்கு பாருங்க. இந்த வளர்ச்சி செயற்பாட்டில் வெற்றி கண்ட நாடுகளின் பொதுவான பண்பு பாருங்க. உலக பொருளாதாரத்திலிருந்து பூர்வ நன்மை பெறுவாங்க. எல்லாருமே நம்மளே தான் அவங்க பயன்படுத்திட்டாங்க. பேரின பொருளாதாரத்தில் உறுதி காணப்படுமா? இல்லை. உலக சந்தையில சிறிய ஒரு தலைமுறை ஏற்பட்ட அல்லது இலங்கை பெருமளவுக்கு பாதிப்பு. உயர்வான சேமிப்பு முதலீட்டு மட்டங்கள் பேணப்படும். அதனால ஓரளவுக்கு ஓகே. 125% சேமிப்பு முதலீடு இருக்கு நம்ம நாட்டுக்கு. சந்தை சக்திகள் மூலம் வளப்பங்கு இடம்பெறும். சந்தை சக்திகள் மூலம்னா விலப்பொறிமுறை என்னது? கேள்வி நிரம்பல் அடிப்படை. இங்க நம்ம நாட்டுல 2 பேர தலைவர் இருக்கு, தனியார் தலைவரும் இருக்கு. சந்தை சக்திகள் மூலம் என்னமா விலைப்பொறிகளும். அப்ப அங்க வளப்பகுதி நடக்கும். கேள்வி நிரம்பலுக்கு ஏற்படும். டிமாண்ட் அண்ட் சப்ளை. நம்பிக்கையும் வினைத்திறன் மிக்கதான அர்ப்பணிப்புடன் செயற்படும் அரசு காணப்படும். நம்பிக்கையோட வினைத்திறன் மிக்கதான அர்ப்பணிப்போட செயற்படுகிற ஒரு அரசு இருக்குமா பாப்போம். நம்ம நாட்டு போ இப்ப உங்களுடைய பகுதி 1 வினாக்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இங்க வந்து வார்த்தை பேரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதம். பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதம் என்றா பெயரளவு என்ற பிள்ளைகள் நடப்பு சந்த விதம். பெயரளவு என்னமா? நடப்பு சந்த விதம். அப்ப உற்பத்திகள பெருமதியை கணிக்கிறது என்ன விலையில சொல்லுங்க? சந்த விலையில கணிச்சா அதான் பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதம். போன வருஷத்தின் பெயரளவு ஜிடிபி எவ்வளோ, இந்த வருஷத்தின் பெயரளவு ஜிடிபி எவ்வளோ, எத்தனை வீதம் கூடுது? அப்ப பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதம் என்பது என்ன சொல்றாங்க? நடப்பு சந்த விலையில ஜிடிபி எத்தனை வீத வளர்ச்சி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? இந்த பெயரளவு வந்தாவே அங்க என்ன சீராக்கப்பட்டிருக்காது? பணவீக்கம் சீராக்கப்பட்டிருக்காது. கவனிக்கணும், முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதத்துல இருந்து அந்த நாட்டில் நிலவுகிற பணவீக்க வீதம், இன்ஃபிளேஷன் ரேட், பணவீக்க வீதத்தை கழிச்சிங்கன்னா எதுல கழிச்சா? பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதத்துல இருந்து என்ன கழிச்சா? பணவீக்க வீதம் கழிச்சா, இன்ஃபிளேஷன் ரேட்டை கழிச்சா வாரத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தான் பேர் சொல்லுவோம் மெய் ஜிடிபி. என்னடா? வளர்ச்சி வீதம். பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைல. போ மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம். அப்ப எப்படி வருமா? மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம். மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் கவனிக்கணும். நான் உங்களுக்கு முன்ன சொன்ன விஷயம் தான். சதவீதங்கள் தந்தா பெருக்க வேண்டிய இடத்துல கூட்டணும், பிரிக்க வேண்டிய இடத்துல கழிக்கணும். என்ன தந்தா? சதவீதம். இங்க கொடுத்துருக்க சதவீதம் தானே. அப்ப பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி வீதத்துல இருந்து கழிக்கணும். என்னத்த? பணவீக்க வீதத்தை கழிச்சோம்னா என்ன வந்து சேரும்? மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம்.
இந்த மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் தான் நாங்க இப்ப படிச்சோம். என்ன பேர் கொண்டு? பொருளாதார வளர்ச்சி. அப்ப எதுவா இருக்கு சொல்லுங்க? மெய்யான ஜிடிபி. மெய்யான ஜிடிபி என்ன அர்த்தம்? பணவீக்கம் அல்ல, சீராக்கி வர மெய்யான ஜிடிபி எத்தனை வீதம் அதிகரிக்கின்றதோ அதுதான் அந்த நாட்டினுடைய என்ன சொல்லுங்க? பொருளாதார வளர்ச்சி. அப்ப சமன்பாடு பாருங்க. பெயரளவு ஜிடிபி வளர்ச்சி விதத்தில் இருந்து பேரளவு ஜிடிபி வளர்ச்சி விதத்துக்கு வேறு பேர் சொல்லுங்க. நடப்பு சந்தவில ஜிடிபி வளர்ச்சி விதத்திலிருந்து பணவீக்க வீதம் கிடைக்கும். பணவீக்க வீதம் தான் நம்ம விலை அதிகரிப்பு வீதம் கழித்த மெய். சரி, அடுத்த சமன்பாடு இதே கொண்டு இன்னொரு சமன்பாடு உருவாக்க பாருங்க. இந்த மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதத்தில் இருந்து மெய்யான ஜிடிபி வளர்ச்சி விதத்தில் இருந்து நாம கழிப்பும் முறையில் அந்த நாட்டினுடைய சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை எதிர்த்து கழிக்க போறோம். மெய்யான ஜிடிபி வளர்ச்சி வீதத்திலிருந்து சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை கழிச்ச வேண்டாம் வார விட. சரி, நாங்க முன்ன படிச்ச சமன்பாடு என்ன? மெய்யான ஜிடிபிய நடுவாண்டு சனத்தொகையால கழிச்சா என்ன வரும்? தலா ஜிடிபி என்ன வரும்? இப்ப அங்க பிரிக்கிறத நீங்க கழிச்சிட்டு கிடக்குறோம். ஏன்னா இங்க என்ன இருக்கிறதுனால சதவீதம் இருந்தா என்ன செய்யணும்? பிரிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப இங்க வரும் தலா. என்ன வருமா? தலா மெய் ஜிடிபி என்ன வளர்ச்சி வீதம். தலா மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் மாறி சொல்லுவாங்க. மெய்த்தலா ஜிடிபி வளர்ச்சி வீதம் என்ன ஒண்ணு? தலா மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் மாறி சொன்னா மெய் தலா ஜிடிபி வளர்ச்சி வீதம். எப்படி வரும்? மெய் தலா ஜிடிபி வளர்ச்சி வீதம். மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதத்திலிருந்து என்ன கழிக்கணும்? என்ன கழிக்கணும்? சனத்தொகை வளர்ச்சி வீதம் கழிக்கும். பொய்க்கால எழுதி கொண்டு சமன்பாடு கொஞ்சம் இந்த பேஸ்ட் பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் அதுல வச்சுட்டு எழுதிக்க. இல்லைன்னா அந்த முன்பக்கம் எழுதி ரெண்டாம் பக்கம் கீழே பாருங்க. மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் மெய் ஜிடிபி வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி இன்ஃபிளேஷன் ரேட். இந்த மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் தான் நாங்க என்ன பேர் கொண்டு அழைப்பு சொல்லுங்க? பொருளாதார வளர்ச்சி வீதம். மெய் ஜிடிபி எத்தனை வீத வளர்ச்சி அடைதோ அதுதான் பொருளாதார வளர்ச்சி வீதம். அடுத்து தலா மெய் ஜிடிபி வளர்ச்சி இல்லைன்னா மெய் தலா ஜிடிபி வளர்ச்சி. மெய் தலா ஜிடிபி வளர்ச்சி இல்லைன்னா தலா மெய் ஜிடிபி வளர்ச்சி கேட்டா இப்போ மெய் ஜிடிபி வளர்ச்சி விதத்துல இருந்து அந்த நாட்டின் சனத்தொகை வளர்ச்சி விதம் கழிச்சு விடுக்கணும். மெய் ஜிடிபி வளர்ச்சி விதத்திலிருந்து சனத்தொகை வளர்ச்சி, குடித்தொகை வளர்ச்சி, சனத்தொகை வளர்ச்சி, குடித்தொகை வளர்ச்சி விதத்தை கழிச்சு விடணும். பணதேசிய உற்பத்தி வளர்ச்சி என்ன? பேரளவு ஜிடிபியா? பணதேசிய உற்பத்தினா பேரளவு ஜிடிபி வளர்ச்சி. பணவீக்கம் சீராக்கப்படாத வளர்ச்சி. எங்க இப்ப அந்த கணிப்புகளை செய்யுங்க பாப்போம்.
இல்ல அப்ப கணிப்போம். 12 வினாக்கள். சரி. 10 தப்ப 2. பேரளவு ஜிடிபி வளர்ச்சி 10 தப்ப 2. பதில போடுங்க. பணவீக்கம் 3.8 கணிப்போ. பணவீக்கம் 3.8. வளர்ச்சி சரியாக 1.5 என கொள்க. முதலாவது தினம் மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் என்ன? அப்ப இந்த மெய் ஜிடிபி வளர்ச்சி 10.8 இருந்துமா 3.8 கழிச்சு 2 கழிச்சு எவ்வளவு? 6.4 வீதம் மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம். இப்ப முதலாவது வினாவுக்கான பதில் 6.4 வீதம். மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் 6.4. அடுத்து பொருளாதார வளர்ச்சி வீதம் யாது? அதே தானே. மெய் ஜிடிபி எத்தனை வீதம் வளர்ச்சி அடைதோ அதான் பொருளாதார வளர்ச்சி வீதம். அப்ப மெய் ஜிடிபி வளர்ச்சி வீதம் தான் பொருளாதார வளர்ச்சி வீதம். இப்ப பொருளாதார வளர்ச்சி வீதம் அதே ஆட்சியில் வரும் 6.4 வீதம். அடுத்து மெய்யான தலா ஜிடிபி வளர்ச்சி. மெய்யான தலா ஜிடிபி வளர்ச்சி கேட்டா மெய்யான ஜிடிபி வளர்ச்சி வரமா 6.4 அதுல இருந்து மெய்யான ஜிடிபி வளர்ச்சி 6.4 வீதத்துல இருந்து கழிச்செடுங்கோ. சனத்தொகை வளர்ச்சி 1.5 வீதத்தை 6.4 வீதத்துல 1.5 வீதம் போனா 4.9 வீதம். பணதேசிய உற்பத்தி 14.5 வீதம் அதிகரித்தது. பணதேசிய உற்பத்தி என்றா பெயரளவு தேசிய உற்பத்தி. பணதேசிய உற்பத்தினா பெயரளவு தேசிய உற்பத்திடா. பெயரளவு ஜிடிபி விலை மட்டும் 7 விலை மட்டும் 5.7 வீதத்தால் உயர்வடைந்தது. அப்ப அது பணவீக்க வீதம். குடித்தொகை 1 வீதம் அதிகரித்தது எனின் மெய் தனிநபர் உற்பத்தி வளர்ச்சி வீதம் என்ன? அப்ப மெய் தனிநபர் ஜிடிபி மெய் தனிநபர் ஜிடிபி வளர்ச்சி வீதம். மெய் தனிநபர் ஜிடிபி வளர்ச்சி வீதம். பணதேசிய உற்பத்தி 14.5 வீதம். அதிலிருந்து கலைஞ விலை மட்ட அதிகரிப்பு 5.7 வீதம். கழிச்சா மெய் வருமா? அதுல இருந்து சனத்தொகை அதிகரிப்பு 1 வீதமும் கழிச்சு அப்ப வரும் 7.8% பிள்ளைகள் தனிநபர் ஜிடிபி வளர்ச்சி. நானூறு தரவுகள் பின்வருமாறு. அந்த பகுதி ஒன்று பாருங்க. 2024-25 நடப்பு சந்தவில மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொடுத்திருக்கு 2 ஆண்டு. கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டுன்னு கொடுத்திருக்கு. அப்ப அது விளைச்சுட்டி. நடுவாண்டு சனத்தொகை கொடுத்திருக்கு. வினா போங்கோ பொருளாதார வளர்ச்சி வீதம் என்ன? அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும்? 2 ஆண்டு மெய் ஜிடிபி கண்டுபிடிங்க. 2 ஆண்டு மெய் ஜிடிபி எடுங்க. மெய் ஜிடிபி எவ்வளவு? மெய் ஜிடிபி மெய் ஜிடிபி சமன் மெய் ஜிடிபி சமன் நடப்பு சந்தவில ஜிடிபியை தேர்ச்சி 5 சமன்பாடு. நடப்பு சந்தவில ஜிடிபியை எதால பிரிச்சு உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியோ விளைச்சுட்டல். இங்க என்ன விளைச்சுட்டல் கொடுத்திருக்கு? கொழும்பு நுகர்வோன் விளைச்சுட்டல். பிரச்சனை ஏதாச்சும் விளைச்சுட்டல் பிரிங்க.
கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனால பிரிச்சு அதை 100ஆல பெருக்கினா மெய் ஜிடிபி வரும். பாருங்க, மெய் ஜிடிபி இங்க வளர்ச்சியில எடுக்கிறோம். முதல்ல மெய் ஜிடிபியை கண்டுபிடிக்கணுமே, வளர்ச்சியை பார்க்க முதல்ல மெய்யான ஜிடிபியை கண்டுபிடிங்க. அப்ப நடப்பு சந்த விலை ஜிடிபிய கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டனால வகு ஏதாச்சும் ஒரு விலை சுட்டியால வகுங்க கொடுத்துருக்கதில்ல. அதை 100ஆல பெருக்கு. இப்ப எடுக்க பார்க்க முதல்ல 24க்கு 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 சொல்லுங்க. 24ஓட நடப்பு சந்தவில மொத்த உள்நாட்டு உற்பத்தி 24,000. கொழும்பு நுகர்வோன் விலை சுட்ட 120. அடியாண்டது நம்ம 100. இப்ப பாத்தீங்கன்னா 24க்கு எவ்வளவு வருது? 20,000. 20,000 வருது. 20,000 மில்லி. இது 24. அதே மாதிரி 25க்கும் பாருங்க. 25க்கு பாருங்க. நடப்பு சந்தவில பேரளவு. நடப்பு சந்தவில மொத்த உள்நாட்டு உற்பத்தி 27,720. கொழும்பு நுகர்வோன் விலை சுட்ட 132. தரநூத்துக்கு பாருங்க எவ்வளவு? 21,000 மில்லி. முதல்ல நீங்க 2 ஆண்டு கண்டுபிடிப்பீங்க. இப்ப பாருங்க வளர்ச்சி. இப்ப எடுக்கலாமே பொருளாதார வளர்ச்சி. இப்ப போடுறது சமன்பாடு. என்ன சமன்பாடு? பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி வீதம் சம முன்னைய ஆண்டு மெய் ஜிடிபி மேல் மெய் ஜிடிபி மாற்றம் தர 100. முன்னைய ஆண்டு மெய் ஜிடிபி மேல் மெய் ஜிடிபி மாற்றம் தர 100. இப்ப நீங்க கணிக்க போறீங்க 2025க்கு தானே. 2025 முன்னைய ஆண்டு மெய் ஜிடிபி 25 முன்னைய ஆண்டு 24 மெய் ஜிடிபி 20,000. மெய் ஜிடிபி மாற்றம் 20க்கு 1000 கூடியிருக்கு. 1000 கூடியிருக்கு. தர 100க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வீத பிள்ளை? சொல்லுங்க, 5 வீதம். அப்ப 5 வீத பொருளாதார நீங்க மற்ற முறையில எடுத்தீங்கன்னா 5 தான் அங்க இருக்கு. அப்படின்னா இப்படி பார்க்கணும். ஆனா நீங்க அந்த ஆப்ஷனுக்கு போவாது. வளர்ச்சி வீத பாருங்க. பேரளவு ஜிடிபி எத்தனை வீத வளர்ச்சினா? இப்ப 24க்கு பேரளவு ஜிடிபி நடப்பு சந்தை ஜிடிபி 24,000. 25க்கு எவ்வளவுமா? 27,720. அப்ப 3,720 கூடி இருக்குதானே. அது எத்தனை வீதம் பார்த்தா வரும்? 15.5 வீதம். பெயரளவு ஜிடிபி எத்தனை வீத வளர்ச்சி? 15.5. விலைச்சுட்டன் பாருங்க, 120 132 போதா? விலைச்சுட்டன் வளர்ச்சி 10 வீதம் தானே. அப்படி கழிச்சு 5.5 வீதம் வரும். பட் நீ இந்த முறை போங்க ஆன்சர் இப்படி எடுக்கணும். 2 ஆண்டுக்கு என்ன கண்டுபிடிச்சு? மெய் ஜிடிபியை கண்டுபிடிச்சு அப்புறம் அதெல்லாம் வளர்ச்சி வீதம் பாருங்க. இப்படிதான் பொருளாதார வளர்ச்சி வீதம் பாருங்க. அடுத்த கேள்வி என்னமா? அது 23 மாத்திக்கொள்ளுங்க. 25 சொல்லு. 25 மாத்தி. 2025ஆம் ஆண்டுக்கான மெய்த்தலா ஜிடிபி வளர்ச்சி என்ன? மெய்த்தலா ஜிடிபி வளர்ச்சி கேட்டாப்புல மெய் தலா ஜிடிபி வளர்ச்சி வீதம் கேட்டா மெய் ஜிடிபி
வளர்ச்சி வீதத்திலிருந்து கழிவுகளை சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை மெய்விதிக்கு வளர்ச்சி 5 சனத்தொகை வளர்ச்சி 24ஆம் ஆண்டு சனத்தொகை 20 மில்லியன் 25ஆம் ஆண்டு சனத்தொகை 20.2 மில்லியன் சனத்தொகை எவ்வளவு கூடி இருக்கு 20 மில்லியன் அந்த சனத்தொகை எவ்வளவு வந்துருக்கு 20.2 மில்லியன் தானே இப்ப எத்தனை வித வளர்ச்சி ஒரு வித வளர்ச்சி தானே எப்படி பாப்பீங்க வளர்ச்சி விதம் பாருங்க வளர்ச்சி விதம் என்ன சமன்பாடு இருக்கு ஆரம்பத்தின் மேல் மாற்றம் தர 100 தான் ஆரம்ப சனத்தொகை 20 மில்லியன் சனத்தொகை எவ்வளவு கூடி இருக்கு தசம் 2 தர 100 இதுதான் சமன்பாடு வளர்ச்சி வீதத்துக்கு என்ன சமன்பாடுமோ ஆரம்பத்தின் மேல் மாற்றம் தரணும் ஆரம்ப 20 மில்லியன் மாற்றம் தசம் 2 தரணும் ஒரு பிளேட் 22 கொடுத்தா 5 தசம் 2 ஒரு வித வளர்ச்சி ஒரு வித வளர்ச்சி வரும் 23ஆம் பக்கம் 23ஆம் பக்கத்துல இருந்து பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 40 எழுத்துக்கு போட்டிருக்கு அதோட நம்ம தனியா இதுல இன்னொரு பேப்பர் செய்வோம் அதுல ஒரு 50 கேள்வி இருக்கும் ஒரு 90 செய்ய போற எக்ஸாம் பேப்பர் சேர்த்து ஒரு 100 120 கேள்வி செய்வீங்க இந்த பாடத்துக்கு எக்ஸாம் போகும்போது சரி பண்ணுவோம் 4 5 11 13 31 இப்ப படித்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் எங்க பாருங்க போ வினா இலக்கம் 4வது பிள்ளை பின்வரும் எத்துறையின் தொடர்ச்சியான அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சியாக கொள்ளப்படும் எந்த துறையின் தொடர்ச்சியான அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சியாக கொள்ளப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதான் 5வது இல்ல பணத்தொகை வளர்ச்சிக்கு ஒப்பு அது தலா அது தலா அடுத்து 5வது 25ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 3வது 3 4வது கேள்வியில நீங்க சில பேர் 4வது மார்க் பண்ணிருப்பீங்களா அதுக்கு மெய் தேசிய உற்பத்தி நாங்க இப்போ தேசிய உற்பத்தின்னு ஒரு கணிப்பு செய்யறது இல்லை சரிதானே என்ன கணிக்கிறது இல்ல தேசிய உற்பத்தின்னு ஒரு கணிப்பு செய்யறது இல்லை சரிங்களா நாம கணிக்கிற கணிப்பு என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிச்ச பிறகு என்ன கணிப்போம் மொத்த தேசிய வருமானம் மொத்த தேசிய உற்பத்தின்னு ஒரு கணிப்பு இப்ப செய்யறது இல்லை 5வது சரியா 5வது என்ன விட
3 ஒரு வீத வளர்ச்சியா சரிடா. அடுத்து 11 பொருளாதார வளர்ச்சியானது பொதுவாக அளவிடப்படுவது. பாருங்க, பொருளாதார வளர்ச்சி நாங்க எப்படி அளவிடுவோம்? எதனை மாற்றம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வருடாந்த மாற்றத்தில், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வருடாந்த மாற்றத்தில். 13 பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவது. பொருளாதார வளர்ச்சி எப்ப ஏற்படும்? சாத்தியவள வெளியீடாற்றலில் அதிகரிப்பு ஏற்படும் போது. வேற 31 2025 ஆண்டு தரவுகள் கொடுத்திருக்காமா? சொல்லுங்க. அவன கேள்வி இப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.8, பணத்தொகை வளர்ச்சி 2, பணவீக்கம் 3.8. இப்ப இந்த நாட்டில் மெய்த்தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தி நல்லெண்ணவாள வளர்ச்சினா மெய்த்தலா ஜிடிபி. முதல்ல நீங்க 5.8 வீதத்துல இருந்து பணவீக்கம் 3.8 கழிங்க 2 வீதம் மெய் உற்பத்தி வளர்ச்சி. அதுல இருந்து சனத்தொகை வளர்ச்சி 2 வீதம் கழிச்சா ஆன்சர். ஓகே அப்படி ரைட். சரி, இங்க கவனிக்கணும். இப்போ உங்களுடைய டியூட் எடுங்க, 4ஆம் பக்கம் எடுங்க. 4ஆம் பக்கம் பொருளாதார அபிவிருத்தி சரிங்களா? அதுக்கு பிறகு அடுத்த பக்கம் அதெல்லாம் பொருளாதார அபிவிருத்தியோட சம்பந்தப்பட்ட சில செக்டர். அப்புறம் வாங்க பிள்ளைகள், சரி 7ஆம் பக்கம் வாங்க. அங்க இருக்கு பாருங்க, இந்த வருமான பங்கீட்டில் சமமின்மை, அதன் அளவு, அதெல்லாம் அடிக்கடி பரீட்சையில போடுறது. அதுல தான் லோரன்ஸ் வலை கேள்விப்பட்டீங்களா? இனி குணகம், ஐயனை பரவல் விகிதம், அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்க போறோம். இதை நாளைக்கு முடிச்சிட புள்ள. இதை முடிச்சுட்டோன்னு சொன்னாவே நீங்க நியாயமான எம்சிக்கு செஞ்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் சனத்தொகையும் இலங்கையின் தொழிற்படையும், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதோட சரி, அப்ப நாளைக்கு நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். பொருளாதார அபிவிருத்தியும் வருமான பங்கீட்டில் சமமின்மை